Assalamualaikum. Voice வலைக்கும் கேக்குதா சலாம். brother? கேக்குது. ஓகே. எல்லாருக்கும் சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு வந்து கல்ஹின் அல்மனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்டைம் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். சிலவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி தெரியாதவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தாரேன். என்னை பத்தி பெருசா ஒன்றும் இல்லை இன்ட்ரடக்ஷன். என் பேர் இன்ஃபாஸ். நான் பேராதனி யூனிவர்சிட்டியில மேத்ஸ் ஸ்பெஷல் செஞ்சுட்டு இருக்கிறேன். மேத்ஸ் ஹானர்ஸ் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம், நான் கிளாஸஸ் செய்ய கிட்ட சம்டைம் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன சார் இந்தன்னு சொன்னா கட்டாயம் கேளுங்க. சரி, சார் வந்து இப்ப செஞ்சாரு சார், அவரு கேட்குற டைம் நீங்க யாருமே பேசல. ஆனா அதே மாதிரி எனக்கிட்ட இக்கவான பேசலாம் சார் தானே, ஃப்ரெண்ட்லியா எனக்கு ஏழுமான மாதிரி அழகா சொல்லித்தாரு. ஓகே, கிளியர் தானேண்ணா? ரைட், ஓகே. உங்களுக்கு 2019 பாஸ் பேப்பர் செய்ய சொன்னாங்க. 2019ல எம்சிக்கு இன்றைக்கு கண்டினியூ பண்ணி செய்ய சொன்னாங்க. அது பிறகு உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட கிளாஸஸ் அமைச்சு கொள்வோம். ரைட், ஓகே. எல்லாருக்கும் 2019 பேப்பர் கிடைச்சேன்னு நான் நினைக்கிறேன். ஈக்கிதா எல்லா டைம் பேப்பர்ஸ் 2019 ஓ லெவல்? பேசலாமா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரைட், ஓகே. ரைட், அப்ப நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு எம்சிக்யூல இருந்து போவோம். ஓகே, ரைட், ஓகே. எம்சிக்யூல இருந்து போவோம். என்னன்னு சொன்னா, பேப்பர் எடுத்தது மேத்ஸ்ன்னு சொல்றது வந்து கொஞ்சம் பொதுவா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான பாடம் தான் நினைக்கிறேன். ஆனா மேத்ஸ்ன்னு சொல்றது வந்து பொதுவா ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். மேத்ஸ்ன்னு சொல்றது அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொன்னா ஈஸியா செய்ய இயலும். பேசிக்ஸ் அழகா செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அழகா செய்ய இயலும். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தா நிறைய பேர் செய்யற பிழை என்ன தெரியுமா? எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தா பேப்பர் கிடைச்சோன்னே எழுத ஸ்டார்ட் பண்றேன், ஏன்டா டைமை மேனேஜ் பண்றதுக்குன்னு சொல்லி எழுத ஸ்டார்ட் பண்ணுவான். அப்ப எழுத ஸ்டார்ட் பண்ணி இடையில போகிட்ட சம்டைம் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு போன கேள்வி வந்து அவன் சம்டைம் அதுல வந்து நீங்க ஸ்ட்ரக் ஆயினீங்கன்னு சொன்னா அதுல இருந்து தொடர்ந்து உங்களுக்கு எழுதிட்டு போயிடலாம். அதுல டென்ஷன் ஆவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கேள்வி உண்டு, நீங்க ஸ்ட்ரக் ஆகினீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு செய்யறதுக்கு மூட் வராது, கஷ்டம். அதனால நான் ஃபெஸ்ட்டுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உட்கார்ந்தா முதலாவது ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்க கேள்விய வந்து சும்மா நார்மலா பேப்பரை வந்து கண்ணால ரீட் பண்ணுங்க. கண்ணால ரீட் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வந்து அழகா செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி வந்து அழகா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு புக்லெட் வேணும்னாலும் தருவாங்க எக்ஸாம் ஹால்ல கேட்டா. ரைட், அதை ஃபெஸ்ட்டுக்கு செய்யுங்க. ஃபெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒவ்வொரு கேள்வியையும் மேத்ஸ்ல நீங்க ரீட் பண்ணக்கிட்ட மெதுவா அழகா யோசிச்சு நிதானமா யோசிச்சு செய்யுங்க. நிதானமா யோசிச்சு வாசிங்க. ஏன்னு சொன்னா நீங்க செய்யற கேள்வி நீங்க படிச்ச விஷயமா தான் நிற்கும். படிக்காத ஒரு விஷயமா கேள்வி வராது, படிச்ச விஷயமா தான் நிற்கும். அதனால ஈஸியா செய்ய இயலும், ஐடியாஸ் ஷேப்பா வரும். ஓகே, என்ன சரி டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா கட்டாயம் கேளுங்க. நான் நீங்க டவுட் கேட்டா தானே உங்களோட நிலைமை எப்படின்னு சொல்லி எனக்கு விளங்குமா. நான் சொன்னா சொல்லி டவுட்டை கட்டாயம் கேளுங்க. ஓகே, ரைட், ஓகே. எல்லா டைம் பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2019 பேப்பர் எடுங்க. 2019 பேப்பர் எடுங்க. அதுல எம்சிக்யூ பார்ப்போம் இன்றைக்கு. எம்சிக்யூ பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வியை வாசிப்போம் மெதுவா. முதலாவது கேள்வி என்ன? இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்காக 9% சுங்கத்தீர்வை அறவிடப்படுகின்றது. இப்பொருளின் பெருமானம் ரூபா 6000 எனின் சுங்கத்தீர்வையாக செலுத்த வேண்டிய பணத்தை காண்க. சதவீத கேள்வி. நீங்க கிரேட் 10ல படிச்சுப்பீங்க. சதவீதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. சதவீதம் அது நாங்க மெதுவா பார்ப்போம். ரைட், சதவீதம் என்ன, சுங்கத்தீர்வை, அடுத்தது வெட், அடுத்தது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சதவீதத்துல. வட்டி, கூட்டு வட்டி, குறைந்து செல்லும் மீதிமுறைகள் வட்டி, கணித்தல், எளிய வட்டி, சம்திங், அதெல்லாம் சதவீதத்துள்ள வாரதுதான். அப்ப சதவீதத்துல ஃபெஸ்ட் கேள்வி சும்மா நார்மலா ஃபெஸ்ட் பார்த்து கேள்வி எம்சிக்யூல எப்படி கேட்பான்னு சும்மா சொன்னா அழகான லேசான கேள்விகளை தான் கேட்பான். ஃபெஸ்ட் பார்த்து கேள்வி அழகான லேசான கேள்வி தான் கேட்பான். அதுக்கு புறவு வார கேள்விகள் வந்து கொஞ்சம் கேத்திர கணித கேள்விகள் கூடுதலாக வரும். ரைட், முதலாவது கேள்வி பார்ப்போம். ஏன்னா இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு குறித்த பொருளுக்காக எவ்வளவு வீதமா 9% சுங்கத்தீர்வை அறவிடுறாங்களாம். அப்ப சதவீதம் எவ்வளோ? 9% சுங்கத்தீர்வை. அப்ப சதவீதத்தை நான் எழுதி கொள்றேன். எத்தனை வீதம்? 9%. 9% சுங்கத்தீர்வை அறவிடுறாங்களாம். ரைட்,
இப்பொருளின் பெருமானம் ரூபா 6000 எனின். அப்ப பொருளோட விலை எவ்வளவாம்? பொருளின் விலை எவ்வளோ? பொருளின் விலை எவ்வளவாம்? 6000. பொருளின் விலை போர்டெல்லாம் கிளியர்னு நினைக்கிறேன், சரியா? அப்படி இல்லாட்டி சொல்லுங்க. 6000. ரைட். கேக்குற கேள்வி என்ன? தீர்வையாக செலுத்த வேண்டிய பணம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சதவீதம்னு சொல்ற என்னன்னு சொன்னா, 100 ரூபாய்க்கு ஒருத்தர் பொருளை வாங்கிட்டு வந்தான்னு சொன்னா அவர்கிட்ட அறவிடுற சுங்கத்தீர்வை எவ்வளவு அறவிடுவான்? 9 ரூபா அறவிடுவான். எவ்வளோ? 100 ரூபாய்க்குன்னு பாக்குறத நம்ம சதவீதம்னு சொல்லுவோம். உதாரணமா ஒருத்தருக்கு 2 வீதம் நஷ்டம்னு சொல்லுவீங்களே. அப்ப ஒருத்தர் 2 வீதம் நஷ்டம்னு சொன்னா அவர் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருந்தான்னு சொன்னா எவ்வளவு நஷ்டம்? 2 ரூபா நஷ்டம். அப்ப 100 ரூபாய்க்குன்னு பாக்குறத நாங்க என்ன சொல்லுவோம்? சதவீதம்னு சொல்லுவோம். அப்ப இவர் 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொன்னா எவ்வளவு சுங்கத்தீர்வை அறவிட்டிருப்பாங்க? 9 ரூபா சுங்கத்தீர்வை அறவிட்டிருப்பாங்க. அப்ப காணிச்சுக்கோங்க, நல்லா காணிச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா சுங்கத்தீர்வை எவ்வளவு அறவிட்டிருப்பாங்க? 9 ரூபா அறவிட்டிருப்பாங்க. அப்ப பொருளோட விலை 6000. அவர் வாங்கிட்டு வந்த 6000. அப்ப 6000க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. தர 6000. ரைட். ஃபர்ஸ்ட் கேள்வி ஈஸியான கேள்வி, ஈஸியா தான் வரும். ஏன்னா கஷ்டம் சொன்னா விலங்காட்டி கேளுங்க, சரி? ஓகே. சோ இதே மீதம் வெட்டேலும் சைஃபரன் வெட்டேலும் வெட்டினான்னு சொன்னா எத்தனை வரும்? பெருக்குங்க. 9 69 எத்தனை? 540 ரூபா. மோஸ்ட்லி செஞ்சிப்பீங்க நீங்க. 540 ரூபா. ஓகே. டவுட்ஸ் என்ன சரின்னு சொன்னா கேளுமா? ரைட். அடுத்த கேள்வி மூவ் ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்க. காரணிகளை காண்க. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10. இது ஓகே தானே? அடுத்த கேள்வி பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10. இத காரணிப்படுத்தட்டா. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10 காரணிப்படுத்தட்டா. நல்லா காணிங்க. காரணிப்படுத்தண்டா என்னன்னு ஒரு விஷயத்த நல்லா விளங்கிட்டு வருவோம். காரணிப்படுத்தன்னு சொல்ற என்னன்னு சொல்லி. காரணிப்படுத்தன்னு சொல்ற என்னன்னு சொன்னா, பொதுவாக ஈக்கிறத வெளியில எடுத்து மீதியாக வாரத்தை தர வடிவுல எழுதுறத நாங்க காரணிப்படுத்தன்னு சொல்லி சும்மா நோமலா சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக ஈக்கிறத வெளியில எடு, தர வடிவுல எழுது. அதைத்தான் நாங்க காரணிப்படுத்தன்னு சொல்லுவோம். இப்போ காரணிப்படுத்துற விஷயத்தான் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நிறைய வர்க்கங்களின் வித்தியாசத்தை காரணிப்படுத்துற எப்படி, அதே மாதிரி 2 உறுப்புகள் வந்தா எப்படி காரணிப்படுத்துற எல்லாம் நிறைய விஷயம் பார்த்திருப்பீங்க. இது என்னன்னு சொன்னா மூவு உறுப்புகளை காரணிப்படுத்தல். எத்தனை உறுப்பு பாருங்க? 1 2 3 பாருங்க. 1 எக்ஸ் வர்க்கத்துல வரும், அதுக்கு பிறகு எக்ஸோட வரும், அதுக்கு பிறகு சும்மா ஒரு நம்பர் வரும். எக்ஸ் வர்க்கத்தோட வரும், எக்ஸோட வரும், சும்மா ஒரு நம்பர் வரும். இதைத்தான் சொல்லுவோம் நாங்க மூ உறுப்புகளை காரணிப்படுத்தல். மூ உறுப்புகளை காரணிப்படுத்தல். நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்வியும் தாரேன், கட்டாயம் செஞ்சு உங்களோட குரூப்பிக்கும் தானே அதுல சென்ட் பண்ணுங்க. எனக்கு அது கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணா சரி, அவங்க எனக்கு அனுப்புவாங்க. சரி, ஓகே, நான் கரெக்ட் பண்ணி தாரேன். நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10. எக்ஸ் வர்க்கம் சக 3x சய 10. இப்படி ஒரு மூ உறுப்புகளை காரணிப்படுத்துறது, இதை காரணிப்படுத்தணும். அப்படிதான். ஈஸி. நல்லா ஸ்டெப்பை பாத்துக்கோங்க. முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியும்? இதுக்கு ஒரு ஈஸி ஸ்டெப் ஒன்று இல்ல, அதனால இதை கொஞ்சம் விளங்கிக்கொள்ளுங்க, சரி? ஏன்னா நிறைய இடங்கள்ல தேவைப்படும் இது. முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பரையும் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பர், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பர் எத்தனை? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பர் ஒன்று. ஒன்றும் இல்லாம சொன்னா உண்டு. அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பரையும், எஸ், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பரையும் இந்த சும்மா வார இந்த நம்பரையும், எக்ஸோடயோ ஒன்றோடயோ வராம வர சும்மா வர நம்பர், அதையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கிட்டீங்க. 1 தர 10. 1 தர 10 எத்தனை? 10. சரியா? முதலாவது வேலை கஷ்டம் இல்ல, இஷ்டப்பட்டு செஞ்சா எதுவும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட். எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கிற நம்பரையும் சும்மைக்கிற இந்த நம்பரையும் பெருக்கி எழுதணும். 1 தர 10 சமம் 10. ரைட். இப்ப என்ன செய்யுங்க? இப்ப அடுத்த வேலை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, 10ஓட 1 கூட்டி பாருங்க, இல்லாட்டி 10ல இருந்து 1 கழிச்சு பாருங்க. 10ஓட 1 கூட்டி பாருங்க, இல்லாட்டி 10ல இருந்து 1 கழிச்சு பாருங்க. ரைட். நல்லா பாருங்க. 10ஓட 1 கூட்டினா 11. எக்ஸுக்கு முன்னுக்கு வார நம்பர் வருதான்னு பாருங்க. எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன நம்பர்? சக 3. ஆனா 10ஓட 1 கூட்டினா 13 11. அது வராது. எக்ஸுக்கு முன்னுக்கு வார நம்பர் வாரான்னு பாருங்க. ரெண்டையும் கூட்டி கழிச்சு இல்லாட்டி எக்ஸுக்கு முன்னுக்கு வார நம்பர் வாரான்னு பாருங்க. அதே மாதிரி 10ல இருந்து 1 கழிச்சு பாருங்க. 10ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? 9. எக்ஸுக்கு முன்னுக்கு 3 வரணும். சோ அதுவும் வராது. அப்ப இந்த பெருக்கம் வராது. ரைட். அந்த பெருக்கம் வராது. ரைட். அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கூட்டி கழிச்சு பார்த்து எக்ஸுக்கு முன்னுக்கு நம்பர் எடுக்க பாத்தீங்க, அது வருது இல்ல. ரைட். அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, 10 பெருக்கங்கள் எழுதுங்க. என்னென்ன நம்பரை பெருக்கினா 10 வரும். ரைட். அடுத்த 10 என்ன உங்களுக்கு தெரியும்?
2 தர 5 சமன் 10. இது சில நாளுக்கு லேசியா ஈஸியா செஞ்சுப்பீங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன். ஏன்டா இதுல வந்து எந்த லெவல்ல ஆக்கலிக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ரைட். சோ நான் கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ரைட். சம்டைம்ஸ் எல்லாம் செஞ்சேன்னு சொன்னா சோம்பரமாயிருக்கும். நல்லா காணிங்க. 2 தர 5 சமன் 10. ரைட். இப்ப காணிங்க 5ஓட 2 கூட்டி பாருங்க. 5ஓட 2 கூட்டினா எத்தனை? 7. எக்ஸுக்கு முன்னுக்கு 3 தான் வரணும். அது வராது. ரைட். அதுக்கப்புறம் 5ல இருந்து 2 கழிச்சு பாருங்க. 5ல இருந்து 2 கழிச்சா 3. எக்ஸுக்கு முன்னுக்கும் 3 வருது. 5ல இருந்து 2 கழிச்சா 3. எக்ஸுக்கு முன்னுக்கும் 3 வருது. சோ இது 5ல இருந்து 2 கழிச்சா வரும். ஓகே. 5ல இருந்து 2 கழிச்சா எக்ஸுக்கு முன்னுக்கு வர நம்பர் வரும். ரைட். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா தலையில போட்டுங்க. அடுத்த விஷயமோட தலையில நல்லா போட்டுக்கொள்ளுங்க. கழிச்சு தானே வருது. 5ல இருந்து 2 கழிச்சு தான் 3 வருது. 5ல இருந்து 2 கழிச்சு தான் 3 வருது. 5ல இருந்து 2 கழிச்சு வரனால கட்டாயம் தலையில வச்சுக்கொள்ளுங்க. இந்த 2 நம்பருக்கும் வேற வேற குறி வரும். கழிச்சு வந்தா வேற வேற குறி, கூட்டி வந்தான்னு சொன்னா ஒரே குறி. அது தலையில விஷயத்த விளங்கிக்கோங்க. பிராக்டிஸ்லாம் வரும். சரி. சோ 5ல இருந்து 2 கழிச்சு வரனால இதுக்கு வரும் என்னன்னு சொன்னா இவருக்கு வேற வேற குறி தான் வரும். என்ன குறி வரும்? வேற வேற குறி. அப்படின்னு சொன்னா 2க்கு சயவஞ்சின்னு சொன்னா இவருக்கு சக வரணும். இல்லாட்டி இவருக்கு சக வஞ்சின்னு சொன்னா இவருக்கு சய வரணும். அதை நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. வேற வேற குறி தான் வரணும். ரைட். இப்ப நல்லா காணிச்சு கொள்ளுங்க. இங்க என்ன வருது? என்ன 3? சக 3 வருது. அப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்ன இங்க வார குறி என்ன? சக குறி. பெரிய நம்பருக்கு மேல, இதுல பெரிய நம்பருக்கு மேல அந்த குறிய போடுங்க. அப்ப பெரிய நம்பர் மேல என்ன? சக. அப்ப நான் சொன்னேன் இவருக்கு சக வந்துச்சுன்னு சொன்னா இவருக்கு என்ன வரும்? சய வரும். இப்ப நான் அதை உடைச்சு எழுதி கொள்றேன். எப்படின்னு சொன்னா இவரை எப்படி உடைக்கிறேன்னு சொன்னா நல்லா பாத்துக்கொள்ளுங்க. சயவ 2க்கு கொடுத்து அப்ப எப்படி வரும்? சய 2 அதோட எக்ஸோட சேர்த்து எழுதி கொள்றேன். கஷ்டமா இல்லை? சய 2ஓட சும்மா எக்ஸோட சேர்த்து எழுதி கொள்றேன் என்ன தேவைப்படுறதுனால. அதே மாதிரி சக 5 அவரோட எக்ஸோட சேர்த்து எழுதுறேன். சக 5x. இப்ப நான் நல்லா கவனிச்சு கொள்ளணும். இப்ப நான் என்ன செய்யறேன்? இவரை நான் உடைக்கிறேன். 2ஆ உடைக்கிறேன். ரைட். அப்ப எப்படி எழுதுவோம்? நல்லா காணிங்க. எக்ஸ் வர்க்கத்தை எழுதிட்டேன். இவருக்கு பதிலா நான் எழுத போற எதுன்னு சொன்னா சய 2x. ரைட். அதே மாதிரி சக 5x எழுதிட்டேன். யாருக்கு பதிலா? சக 3x பதிலா சய 2x சக 5x எழுதிட்டு இந்த சய 10 அப்படியே தான் வரும். சய 10. ஓகேயா? கிளியரா? இப்ப அடுத்த வேலை என்னன்னு சொன்னா இப்ப என்ன செய்யுங்கன்னு சொன்னா இவரையும் ஒண்டா சேருங்க. இவரையும் ஒண்டா சேருங்க. ரைட். இவரை மட்டும் யோசிங்க. இப்ப ரைட். இப்ப நல்லா பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சய 2x. நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் காரணிப்படுத்தன்னு சொல்றேன்னா காரணிப்படுத்தன்னு சொல்றது பொதுவாக இருக்கிறத வெளியில எடுக்கணும். ரைட். நல்லா கவனிங்க. எக்ஸ் வர்க்கம் சய 2x. யாரு பொதுவாக இருக்கிறாங்க பாருங்க. இவர்லயும் எக்ஸ் ஈக்கிறாரு. அப்ப எக்ஸ் பொதுவாக இருக்கிறத நான் வெளியில எடுக்கிறேன். ரைட். இப்ப பாருங்க. எக்ஸ் வர்க்கத்துல இருந்து எக்ஸ வெளியில எடுத்தேன்னு சொன்னா உள்ளுக்கு யார் வரும்? எக்ஸ் வரும். அதே மாதிரி சய 2xல இருந்து எக்ஸ வெளியில எடுத்தேன்னு சொன்னா எது வரும்? எக்ஸ் வரும். சய 2xல இருந்து எக்ஸ வெளியில எடுத்தேன்னு சொன்னா என்ன வரும்? சய 2 வரும். ரைட். அதே மாதிரி இப்ப இவரை கணிச்சோம். இப்ப இவரை காணிங்க. இவர்ல பாருங்க 5x சய 10 யாரு பொதுவாகிக்கிறாங்க? நல்லா பார்த்தா விளங்கும். 5xல 5 இருக்குது, 10லயும் 5 இருக்குது. அப்ப 5 பொதுவா எடுங்க. சக 5 பொதுவா எடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க 5xல இருந்து 5 எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன மீயும்? x மீயும். அதே மாதிரி சய 10ல இருந்து 5 வெளியில எடுத்த என்ன மீயும்? சய 2 மீயும். உங்களோட நீங்க செஞ்சுக்கிற சரியா இல்லையான்னு பார்க்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்லா காணிங்க. இங்க வார இந்த பிரக்கெட்டுக்கு வார இந்த நம்பரும் இந்த நம்பர் 2ம் சரியா சமனா இருக்கணும். அப்பதான் சரி நீங்க செஞ்சுக்க சரி. இல்லாட்டி ஏதோ ஒரு பிழை ஒண்டிக்குது. சக சயல என்னமான பிழை ஒன்று விட்டியும் கட்டாயம் பாருங்க.
ரைட் ஓகே ரைட் ஓகே. இப்ப எடுங்க. இப்ப என்ன, இப்ப எப்படி எழுதுறீங்க சொன்னா இந்த பிராக்கெட்ல வர நம்பர் 2 மீக்கு தானே, பிராக்கெட்ல வர நம்பர் 2 அவரை எழுதுங்க. எக்ஸ் ஆய 2 எழுதிட்டு ரைட், எக்ஸ் ஆய 2 எழுதிட்டு இப்ப காணிங்க இவர்ல இருந்து எக்ஸ் ஆய 2 எடுத்தா என்ன மிச்சம், அடுத்தது பிராக்கெட்ல எழுதுங்க எக்ஸ் அதோட இந்த சக 5 எக்ஸ் ஆய 2 எக்ஸ் சக 5 இதான் காரணிப்படுத்தினா வரும். எக்ஸ் ஆய 2 எக்ஸ் சக 5 பாருங்க. எக்ஸ் ஆய 2 எக்ஸ் ஆய 2 எடுத்தா என்ன மிச்சம், எக்ஸ் மீயும் அதோட சக 5 மீயும் எக்ஸ் சக 5 இதான் காரணிப்படுத்தினா வரும். ரைட்டா, கிளியரா? கிளியர் கிளியர் சரியா, கிளியரா? ரைட் ஓகே. நான் கேள்வி ஒன்று தாரேன், நீங்க செஞ்சு சென்ட் பண்ணுங்க. சரி ஓகே. கேள்வி ஒன்று எழுதிக்கோளும். 2x வர்க்கம் 2x வர்க்கம் சக 4x சக 2 யா எழுதிக்கொள்ளுங்க. 2x வர்க்கம் சக 4x சக 2 ஒரு கேள்விதான் கஷ்டம் இல்ல செஞ்சு சென்ட் பண்ணுங்க. சரி, நீங்க உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் ஈக்கிறாங்க தானே, அவங்களுக்கு யாருக்கு குரூப்ல போட்டீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி அவங்களுக்கு யாருக்கு சார் சென்ட் பண்ண சொன்னா எனக்கு கிடைக்கும், நான் கரெக்ட் பண்ணி தரேன். 2x வர்க்கம் சக 4x சக 2. சோ ஓகே சார் தானேண்ணா? ரைட் ஓகே. இது சரின்னு சொன்னா அடுத்த கேள்வி மூவ் ஆகும். அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட் ஓகே. 1வது கேள்வி. 3வது கேள்வியை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. அடுத்து நான் வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சொல்லுவேன், அதை நீங்க வந்து ஒரு கொப்பி ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா நினைக்கிறேன், நான் ஒரு கொப்பி ஒன்று பேரையா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் சொல்லிக்கிட்ட நோட் மாதிரி எழுதி கொள்ளுவேன். நோட் சொல்ல மாட்டேன், நீங்க உங்களுக்கு விளங்கும் தானே, உங்களுக்கு விளங்குற மொழியில எழுதி கொள்ளுங்க என்ன சொல்றேன்னு சொல்லி. சரி, அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா உங்களுக்கு? ரைட், நம்ம 1 மந்த் தானே இது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் சரி எப்படி சரி படிச்சீங்கன்னு சொன்னா சரி இன்ஷால்லா. கொஞ்சம் ஒரு 1 மந்த் தானே, இன்னொரு 1 மந்த் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேத்ஸும் சயின்ஸும் கொஞ்சம் கூட டைம் கொடுத்தாலும் பரவாயில்ல, செஞ்சு கொள்ளுவோம். ஏன்னா மேத்ஸ் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட். யூனிவர்சிட்டி அப்ளை பண்றாலும் மேத்ஸும் சயின்ஸும் இங்கிலீஷும் தான் கேட்பான் ஓ லெவல். ரைட் ஓகே. ஏ லெவல் குவாலிஃபைடாக ரிசல்ட்ஸ் வேற, அது குவாலிஃபைடாக ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்குன்னு மற்ற பாடம் எல்லாம் ஃபெயில் ஆயிடாம ஏ லெவல் செய்யலாம் போகும். நான் சொல்றேன் மேத்ஸ் சயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சில கோர்சஸ் எல்லாம் தேவைப்படும், அதனால சொல்றேன். ரைட் ஓகே. 3வது கேள்விக்கான 3வது கேள்வி ஓகே. 3வது கேள்வி ஈஸி நினைக்கிறேன். அது உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை கேட்டீங்க தரவுகளுக்கு ஏற்ப. நான் கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன், பரவாயில்ல தானே? மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, ஸ்லோவா போறது நல்லமா இல்லாட்டி கொஞ்சம் ஸ்பீடா போவா? பரவாயில்லண்ணா, நல்லபடி. ரைட் ஓகே. தம்பி காணிங்க என்னன்னு சொன்ன, ஒரு முக்கோணம் ஒன்று தந்திக்குது. ரைட், முக்கோணத்துல வந்து இந்த கோணம் தந்திக்கிறான் 100 பாகை, இந்த கோணம் தந்திக்கிறான் 100 பாகை, இந்த கோணம் எக்ஸ் பாகை, இந்த கோணம் எக்ஸ் பாகை. ரைட், இப்படி தந்தான்னு சொன்னா முதலாவது நாங்க கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்னன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளணும். முக்கோணி ஒன்றுக்கு எத்தனை கோணங்கள் வரும்? 1 2 3 கோணங்கள் வரும். இந்த 3 கோணத்தையும் கூட்டினு சொன்னா, 3 கோணத்தையும் கூட்டினு சொன்னா எத்தனை வரும்? 180 பாகை வரணும். எத்தனை வரணும்? 180 பாகை. அப்ப நான் 3 கோணத்தையும் கூட்டுறேன் பாருங்க. இதையும் இந்த கோணத்தையும் இந்த கோணம் கூட்டினா எத்தனை வரணும்? 180 பாகை வரும். 180 பாகை சமப்படுத்துறேன். 100 சக எக்ஸ் சமன் 180 பாகை. ரைட், இப்ப காணிங்க 100 ரைட் சக எக்ஸையும் கூட்டியலும் எனக்கு எக்ஸையும் கூட்டினா எத்தனை? 2x சமன் 180 பாகை. ரைட், இப்ப எப்படி காண்றேன்னு சொன்னா 100 சமனுக்கு இங்கால எடுக்கிறேன். 100 சமனுக்கு இங்கால எடுத்தா எப்படி வரும்? 2x அப்படியே வச்சுட்டு 100 சமனுக்கு இங்கால எடுக்கிறேன் பாருங்க. 180 சக 100 சமனுக்கு இங்கால வந்து என்ன மாறும்? சய 100 மாறும். அப்ப எத்தனை வரும்? 180ல 100 போனா எத்தனை? 80. அப்ப 2x சமன் 80 வரும். 2x சமன் 80 வரும். 2x சமன் 80 பாகை. அப்ப x சமன் எப்படி வரும்? x சமன் 2x சமன் 80ன்னு சொன்னா 2x ஓட பெருக்கிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, சமனுக்கு அங்கல கொண்டு போயிட்டு பிரிங்க. அப்ப 2 கீழே வரும், 80 கீழ் 2ன்னு வரும்.
அப்ப எத்தனை x சமன் 40 பாகை. இவ்வளவு எல்லாம் செய்ய தேவையில்ல, சுமார் மனசால போட்டாலும் ஓகே உனக்கு x சமன் 40 பாகை. இது செய்க வடிவம் வேணுன்றதுக்காக தான் செஞ்சுக்காட்டுறேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணா இவ்வளவு செஞ்சேன்னா இவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவையில்ல சார் தானே. பார்ட் 1 கேள்வி தானே. சோ நீங்க வந்து சும்மா மனசால போட்டாலும் சரி 100 பாகை உள்ளுக்கு 150 பாகைனா மீற எத்தனை பாகை 100 பைத்தான்னு சொன்னா 80 பாகை மீயும் தனித்தனியா ரெண்டும் சமனான கோணங்க தனித்தனியா கொடுத்தா 40 பாகைன்னு வரும். அது ஓகே, அது மனசால செய்ய அந்த அளவுக்கு. ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே ரைட், சொல்லுங்க எனக்கு நாட்பக்கல் ஒன்றுட நாட்பக்கல் சொன்ன எத்தனை 4 பக்கம், முக்கோணின்னு சொன்னா 3 பக்கம், 3 கோணம் 3 பக்கம். அதே மாதிரி நாட்பக்கல்னு சொல்ற எத்தனை பக்கம் 4 பக்கம். சொல்லுங்க நாட்பக்கல் ஒன்றுட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? நாட்பக்கல் ஒன்றுட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 360. சொல்லுங்க. 360. எஸ், 360 பாகை. அப்ப நாட்பக்கல் ஒன்றுட எங்களுக்கு தெரியும் நாட்பக்கல்னு சொல்ற சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைகரம் எல்லாம் நாட்பக்கல். அப்ப நாட்பக்கல் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. சொல்லுங்க ஒரு ஐங்கோணி ஒன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? ஐங்கோணின்னு சொன்னா எத்தனை கோணம் ஈக்கும்? அதோட பேர்ல விளங்குது 5 கோணம் ஈக்கும். அந்த 5 கோணத்தையும் கூட்டினா எத்தனை வரும்? ஐங்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 540. 540 பாகை. ரைட், ஐங்கோணி ஒன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 540 பாகை. ரைட், ஒரு அறுகோணி ஒன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 720 பாகை. ரைட், எண்கோணி அப்படியே வைத்து பல கோணி முக்கோணி பல கோணம் ஒன்று இது ஒன்று வரன்னு வைங்களே, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உதாரணமா 12 பக்கங்களை கொண்ட ஒரு உரு, 12 பக்கங்களை கொண்ட ஒரு உரு, அதோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்குதான் சாம்பாடு. அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காணத்துக்கான சாம்பாடு எப்படி வரும்னு சொன்னா அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பல்கோணின்னு வச்சோம். பல்கோணின்னு தான் சொல்லுவேன். பல்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காணத்துக்கு சாம்பாடு எப்படின்னு சொன்னா அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காண்ட சமன்பாடு எப்படின்னு சொன்னா அகக்கோணம் கூட்டுத்தொகை காண்ட சாம்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவைப்படும் எங்க சரி N/2 தர 180 பாகை. N/2 தர 180 பாகை, இதுதான் சமன்பாடு. இதுல N என்று சொல்றது என்னன்னு சொன்னா N என்று சொல்றது பக்கங்களின் எண்ணிக்கை. என்னன்னு சொல்றது என்ன? பக்கங்களின் எண்ணிக்கை. என்னன்னு சொல்ற என்ன? பக்கங்களின் எண்ணிக்கை. அதைத்தான் நாங்க N என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமா முக்கோணத்து போடுங்களே, முக்கோணத்துல அகக்கோணம் கூட்டுத்தொகை நான் கண்டுபிடிக்கிறேன். எத்தனை பக்கம்? 1 2 3. இந்த சமன்பாட்டுல போடுறேன் N/2 தர 180. இது என்ன சமன்பாடு? ரைட், அது போடுறேன் தேவையில்லை, எனக்கு தெரியும், முக்கோணி தெரியும். உதாரணமா 12 பக்கங்கள் இருக்கிறேன்னு சொன்னா இந்த சமன்பாட்டுல போடுறான்னு கண்டுபிடிக்கலும். அப்ப N எத்தனை? N சொல்ற எத்தனை? 3/2 தர 180 வரும். ஏன்னா சமன்பாட்டுல போட்டோம். சோ 3ல இருந்து 2 போனா 1 தர 180. அப்ப எத்தனை வரும்? 180 பாகை. சோ நீங்க எத்தனை பக்கங்களுக்கு கேட்டாலும் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை கேட்டாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலும். அகக்கோணம் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க இயலும். என்ன? N/2 தர 180. என்னன்னு சொல்றது வந்து பக்கங்களின் எண்ணிக்கை. ரைட், கிளியர் ஓகே. ரைட், அதே மாதிரி சொல்லுங்க எனக்கு. ரைட், நான் ஒரு கேள்வி தாரேன் பாப்போம் எத்தனை பேர் செய்றீங்கன்னு சொல்லி. ஒரு கேள்வி, சரியா? பாப்போம் ஆன்சர் யாரு சென்ட் பண்றேன்னு சொல்லி மெசேஜ்ல போடுங்க. சரி, ஆன்சரை மைக்க அன்மியூட் பண்ணிட்டு மைக்க மியூட் பண்ணிட்டு மெசேஜ்ல போடுங்க. இது ஒரு ஒழுங்கான பல்கோணி, சரியா? இதுனா ஒரு ஒழுங்கான பல்கோணி. ரைட், இது ஒழுங்கு இல்லைன்னு வைங்களே, ஒழுங்கு இல்லையா? ரைட், இந்த கோணம் 30 பாகைன்னு வைங்க. இந்த கோணம் 30 பாகை.
இந்த கோணம் 20, இது 60. இந்த கோணத்தை பெருமானம் எத்தனை? இந்த கோணத்தை பெருமானம், இந்த கோணத்து பெருமானம் எத்தனை? யோசிக்கான 80. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் எத்தனை 80 பாகை. எத்தனை 80 பாகை. 80 பாகை. 80. வெரி குட். 80 சரி. 280. எஸ் 80 சரி. ரைட், ஓகே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த கேள்வியை தந்தேன்னு சொன்னா நல்லா யோசிக்கணும். யோசிக்கிறது மிச்சம் யோசிக்க வேணும். ரைட், என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் முக்கோணி ஒன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180, நாற்பக்கள் 360. அது மாறி மாறி போகும், அது கூட்டிட்டு போகும். ஏன்னா ரைட், அதே மாதிரி எந்த பல்கோணி வந்தாலும் அதுட புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை வரும்? 360 பாகை. அது மாறவே மாறாது. நீங்க ஒரு முக்கோணிக்கு புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை கண்டாலும் சரி, இல்லாட்டி ஒரு நாட்பக்களுக்கு புறக்கோணங்களுக்கு கூட்டுத்தொகை கண்டாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஐங்கோணிக்கு புறக்கோணம் கூட்டுத்தொகை கண்டாலும் சரி, இல்லாட்டி ஒரு அறுகோணி கண்டாலும் சரி, எதுக்கு கண்டாலும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை மாறாது. அப்ப நீங்க இந்த வார புறக்கோணம் எல்லாம் கூட்டினா 360 பாகை வரும். அப்ப 360 இருந்து இதெல்லாம் கூட்டி கழிச்சீங்கன்னு சொன்னா இது ஆன்சர் வரும். ஓகே, ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க, தேவைன்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. அப்ப எந்த ஒரு பல்கோணினதும் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360. ரைட், ஓகே. அது நான் சும்மா நார்மலா சொன்னேன். சரி, சும்மா எக்ஸ்ட்ராவான விஷயம் தான். சம்டைம் தேவைப்படலாம், சம்டைம் கேத்திர கணிதங்கள் வரக்கிட்ட தேவைப்படலாம், அந்த ஒரே நோக்கம். ரைட், ஓகே. 4வது கேள்வியை காணிங்க. 4வது கேள்வி என்ன? log 2 a = 5 என தரப்பட்டிருப்பின் a இன் பெருமானத்தை 2 இன் ஒரு வலுவாக எழுதுக. என்ன தந்திக்கிறான்? log 2 என்ன தெரியும்? log 2 a = 5 தந்திக்கிறான். இத எப்படி எழுதணும்? ஏட பெருமானத்தை எழுதணும். ஏட பெருமானத்தை ஒரு வலுவாக எழுதணும். பெருமானம் இல்ல, பெருமானத்தை வலுவாக எழுதணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. log 2 a = 5 சொன்னா இதை எனக்கு சுட்டி வடிவத்துக்கு மாத்த தெரிஞ்சுக்கணும். 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, லொக்ல தந்தினா எனக்கு சுட்டியா மாத்த தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சுட்டியா தந்தின்னு சொன்னா லொக்கா மாத்த தெரிஞ்சுக்கணும். லொக்கா மாத்த தெரியணும். நல்லா கவனிங்க. இங்க வார பெருமான் எப்படி வரும்னு சொன்னா a சமன் இந்த அடியாக வாரது சுட்டிட அடியா வரும். அதே மாதிரி இந்த பெருமானமா வாரது சுட்டியாக வரும். இதைத்தான் நாங்க எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏன்னு சொல்றது இந்த இடத்துக்கு போகும், இந்த அடியாகிற இது இந்த இடத்துக்கு வரும், சுட்டின்னு சொல்றது இந்த இடத்துக்கு போகும். நாங்க சொல்லுவோம் வலுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். வலுன்னு சொல்றது எப்படின்னு சொன்னா, வலுன்னு சொல்றது இப்ப பாருங்க 2 5 இருக்குதுன்னா இதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் வலுன்னு சொல்லுவோம். இதுக்குத்தான் நாங்க பேர் வலு. வலுன்ற பேர் இதுக்குத்தான். இந்த கீழிகிற இவருக்கு சொல்லுவோம் அடின்னு சொல்லுவோம், பேஸ்ன்னு சொல்லுவோம், அடி. ரைட்டா? அடி. மேலிகிற இவருக்கு சொல்லுவோம் நாங்க சுட்டின்னு சொல்லுவோம். சுட்டி, தலைக்கு மேலிகிற இவர் வந்து சுட்டி பயல். ரைட், அவரை சுட்டின்னு சொல்லுவோம். நாங்க அது நான் இன்னும் சுட்டி கான்செப்ட் வரல. சரியா? சுட்டி கான்செப்ட் வரல. இது சும்மா நோமலா விளங்கி கொள்ளுங்க. இப்படிதான் எழுதணும். ரைட், பெருமானமாகிக்கிறது இங்க எழுதணும், அடியாகிக்கிறதுல சுட்டிட அடி, இங்க வார நம்பரை தலைமையில போடணும். ரைட், அது சும்மா நோமலா விளங்கி கொள்ளுங்க. நான் சுட்டிக்கு வரல, சுட்டி கேள்வின்னு வந்தேன்னு சொன்னா அதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், சரி, ஓகே. அடுத்த கேள்வி மூவ் ஆகும். ரைட், அடுத்த கேள்வி காணிங்க. ரைட், 5வது கேள்வி. 60 லிட்டர் per நிமிடம், 60 லிட்டரின் கீழ் நிமிடம், 60 லிட்டரின் கீழ் நிமிடம் எனும் வீதத்தில் நீர் பாய்ந்து வரும் ஒரு குழாயை பயன்படுத்தி 420 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு தொட்டியில் நீரை நிரப்புவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. ரைட், 60 லிட்டரின் கீழ் நிமிடம் அப்படின்னு சொன்னா 60 லிட்டர் per மினிட்னு சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், சரிதானே? ரைட், 60 லிட்டரின் கீழ் மினிட் அப்படின்னு சொன்னா இது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு நிமிடத்துக்கு நீர் பாயிர வீதம் எவ்வளவுன்னு சொன்னா 60 லிட்டர். உதாரணமா ஒருத்தர் 5 ms-1 போறேன்னு 5 ms-1 ஒருத்தர் நடந்து போறேன்னு வச்சா ஒரு செகண்டுக்கு அவர் போற தூரம் எவ்வளோ? 5 மீட்டர். அதே மாதிரி நாங்க சொல்லுவோம் பைக்ல எல்லாம் போக்கிட்டு சொல்லுவோம் நான் 100 கிலோமீட்டர் per hourல போனேன்னு சொல்லி. அது அர்த்தம் என்ன? ஒரு அவருக்கு அவர் 100 கிலோமீட்டர் போய் தீக்கிறாரு.
ஒரு அவருக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல வைத்திக்கிறார். அதே ஸ்பீட்ல மாறாம பெய்தான்னு சொன்னா 100 கிலோமீட்டர் வைத்திப்பா, அதே அர்த்தம். அதே மாதிரி 60 லிட்டர் பெர் மினிட்னு சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா, நான் நீங்க சொல்ற விஷயம் நல்லா விளங்கும், பெரிய கேள்வி வரப்ப இதான் தேவையா, அதுதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயம் 60 லிட்டர் பெர் மினிட் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன, ஒரு நிமிடத்துக்கு அவர் 60 லிட்டர், ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர்ன்ற வீதத்துல நீர் பாயுதான் ஒரு நிமிடத்துக்கு. இப்ப கேக்குறான் என்னன்னு சொன்னா, 420 லிட்டர் நீர் பாய எவ்வளவு நேரம் போகும்னு கேக்குறான். 420 லிட்டர் நீர் பாயறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் கண்டுபிடிக்கும். கண்டுபிடிப்பேனா? அது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்படி கண்டுபிடிக்கன்னு சொன்னா பாருங்க, பாருங்க, ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர் தானே. சோ 420 லிட்டர் நீ என்ன செய்யுங்க, எத்தனை நிமிடம் சொன்னா 420 60ஆல பிரியுங்க. 420 60ஆல பிரியுங்க. இது ஒரு நேர்விகித சமன் கேள்வி. நேர்விகித சமன் கேள்வி, சரியா? 420 60ஆல பிரிச்சீங்க சொன்னா 42 6ஆல பிரிச்சான்னு சொன்னா எத்தனை நிமிடம் வரும்? 7 நிமிடம்னு வரும். 7 நிமிடம். அப்ப 7 நிமிடம் வரும். பாருங்க, ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர், ஒரு நிமிடத்துக்கு 60 லிட்டர்னு சொன்னா 420 லிட்டர் போய் எத்தனை நிமிடம்? உதாரணம் இப்படி கேட்டிக்கிறான். இப்ப உதாரணமா சொல்லுங்களே, 100 ரூபாய்க்கு உதாரணம் இப்படி கேட்டிருக்கேன். 100 ரூபாய்க்கு 200 டொஃபி தாரான். 100 ரூபாய்க்கு 200 டொஃபி தாரான்னு சொன்னா 400 டொஃபிக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். 100 ரூபாய்க்கு 200 டொஃபி, அப்ப 400 டொஃபிக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். கண்டுபிடிக்க தெரியவா? 100 ரூபாய்க்கு 200 டொஃபின்னு சொன்னா ஒரு டொஃபி விலையை காணுவீங்க, கண்டு 400 ரூபாய்க்கு அது மாதிரி தான் சிம்பிள். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நீங்க சயின்ஸ்ல படிச்ச மாதிரி இதை போடே மேலும், சமன்பாடை போடே மேலும், கதி சமன் சம்திங் போட்டு காண மேலும், இல்ல நேர்வீத சமன்ல காண மேலும். இது பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாபாமாய் செய்யணும். ரைட், ஓகே ரைட். 6வது கேள்வி காணிங்க. இது விளங்கிச்சு தானே? ஓகே தானே? டவுட் இல்லைன்னு சொன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரி, மெசேஜ் நான் பிளாக் பண்ணில நினைக்கிறேன். நாங்க டவுட் இல்லைன்னு சொன்னா மெசேஜ் பண்ணுங்க, சரியா? ரைட், ஓகே ரைட். 6வது கேள்வி காணிங்க. உருவில் உள்ள வட்டத்தின் மீது A, B, C, D எனும் புள்ளிகள் உள்ளன. ABC 100 பாகை, CAB 30 பாகை ஆகும். எக்ஸின் பெருமானத்தை காண்க. நாங்க படிச்சுக்கிறோம். நாங்க வட்டம் என்று சொல்லகிட்ட நிறைய விஷயங்கள் என் தலையில ஓடணும். வட்டம் கிட்ட நான் அந்த கேள்விக்கு வரல, சரியா? அந்த கேள்விக்கு நான் வரல. வட்டம் என்று சொல்லகிட்ட நிறைய விஷயம் என்ன தலையில ஓடணும். என்னென்ன தேற்றம் நான் வட்டத்துல படிச்சேன், என்னென்ன தேற்றங்கள்னு சொல்லி முதலாவது நீங்க விளங்கி கொள்ளணும். வட்டம் சொல்லகிட்ட என்ன தேற்றங்கள் படிச்சான்னு சொல்லி. இதுக்கு தேவையான தேற்றம் என்னன்னு சொன்னா நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு வட்டம் ஒண்டிக்குது, ஒரு வட்டம் மையம், சரிதானே? இப்ப என்னன்னு சொன்னா வட்டத்துல ஏதாவது ஒரு பரிதியில புள்ளியில இருந்து நல்லா கணிச்சுக்கணும். வட்டத்துல ஏதாவது ஒரு புள்ளி பரிதியில இருந்து நல்லா கணிச்சுக்கணும். இந்த துண்டுல இருந்து பாருங்க, இந்த துண்டுல இருந்து இந்த புள்ளியிலிருந்து உருவாகிற கோணங்கள் பாருங்க. இப்படி ஒரு கோணம் உருவாகிற கோணம். அதே மாதிரி இப்படி ஒரு கோணங்கள் உருவாகிலும் பரிதியில, அங்கால பரிதியில் உருவாகணும். அதே மாதிரி பாருங்க, இப்படி ஒரு கோணங்கள் உருவாகிலும், அப்படி நிறைய கோணங்கள் உருவாகிலும், இப்படி கோணங்கள் உருவாகிலும் பாருங்க. எல்லா கோணங்களையும் பாருங்க. இந்த புள்ளியில இருந்துதான் உருவாகிக்குது. இந்த புள்ளியில இருந்த பாருங்க, இந்த கோணம் எல்லாம் அந்த புள்ளியில இருந்து உருவாகுது. இந்த கோணங்கள் எல்லாம் பருமன்ல சமன். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வட்ட துண்ட கோணங்கள் சொல்லி. இதெல்லாம் என்ன செய்யும்? பருமன்ல சமன். இவரு எக்ஸ்ன்னு சொன்னா இவரும் எக்ஸ் ஆயிப்பாரு, இவரும் எக்ஸ் ஆயிப்பாரு. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வட்ட துண்ட கோணங்கள் சொல்லி. என்ன பாருங்க, இந்த புள்ளியிலிருந்து உருவாகின கோணங்கள் எல்லாம் பருமன்ல சமன். அது ஒரு விஷயம். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம். இது ஓகே? இது ஓகே, கிளியர் நினைக்கிறேன் நான். ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா விளங்கி சொல்லணும். இன்னொரு வட்டம், நான் சொல்ற வட்டம் மையம். அதே மாதிரி தான் வட்டத்துல ஏதாவது ஒரு பரிதியில உருவாகிற கோணம். பரிதியில 2 புள்ளி, இந்த துண்டுல இருந்து உருவாகிற கோணம் வைங்களே, இந்த கோணம். இதுல இருந்து மையத்துக்கு உருவாகிற கோணம், மையம் சென்டருக்கு உருவாகிற கோணம். இந்த பரிதியில புள்ளியிலிருந்து மையத்துக்கு உருவாகிற கோணம், அதே புள்ளியிலிருந்து
பரிதியில உருவாகிற கோணத்துல 2 மடங்கா இருக்கும். பரிதியில உருவாகிற கோணத்துல 2 மடங்கா இருக்கும். பரிதியில உருவாகிற கோணத்துல 2 மடங்கா இருக்கும். பாருங்க. வேற எப்படி வரும்? ரைட். பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த புள்ளியில இருந்துதான் உருவாகுது. இந்த புள்ளியில இருந்து மையத்துல உருவாகுது கோணம். மையத்துல உருவாகிற கோணம் அதே புள்ளியில இருந்து பரிதியில உருவாகிற கோணத்துல 2 மடங்கா இருக்கும். உதாரணமா இதை நான் எக்ஸ் எடுத்தேன்னு சொன்னா இது எத்தனை ஆயிக்கும்? 2x ஆகிக்கும். அப்படி சொன்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னேன்னு சொன்னா இதை நான் 10 பாகைன்னு எடுத்தேன்னு சொன்னா இவர் எத்தனை பாகை ஆயிப்பாரு? 20 பாகை ஆயிப்பாரு. இவரை நான் 40 பாகைன்னு சொன்னா இவர் எத்தனை பாகை ஆயிப்பாரு? 80 பாகை ஆயிப்பாரு. இது 50 சொன்னா இது 100 ஆயிக்கும். கிளியரா? அப்படின்னு சொன்னா பரிதியில ஏதாவது ஒரு புள்ளியில இருந்து மையத்துல உருவாகிற கோணம் வட்டத்துல பரிதியில வேற புள்ளிகள்ல உருவாகிற கோணத்துல 2 மடங்கா இருக்கும். இதத்தான் நாங்க வசனத்துல தேற்றம் 1, தேற்றம் 2, தேற்றம் 3 எழுதுறோம். கிளியரா? ரைட், ஓகே. ரைட், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு போறேன். வட்டம் கிட்ட நிறைய விஷயம் பேசலும் எனக்கு வட்டம் கிட்ட. ரைட், நாங்க பேசுவோம். ரைட், அமைப்பு பாடங்களுக்கு நீங்க அமைப்புல நீங்க நிறுவல் செய்யறேன்னு சொன்னாலும் இதெல்லாம் தேவை. சரிதானே? வட்டம் ஒன்று ஒரு நிறுவல்ல வட்டம் ஒன்று வந்தான்னு சொன்னா லேசி. அந்த நிறுவல் நீங்க செய்யற டைம், நிறுவல் நான் எல்லாருக்கும் சொல்லல, நான் சொல்றேன் சிலவன் செய்வோம். அந்த நிறுவல் செய்யற டைம் நிறுவல்ல ஒரு வட்டம் வந்தான்னு வைங்களேன், வட்டம் வந்தான்னு சொன்னா உங்களுக்கு நிறுவல் லேசி. அவ்வளவுதான் இருக்கு. வட்டம் ஒன்று வந்தான்னு சொன்னா நிறுவல் லேசி. வட்டத்தெல்லாம் வருது நிறுவல் எல்லாம் நான் பார்த்ததுக்கு. ரைட், இப்ப ஒரு வட்டம், இன்னொரு வட்டம். ரைட், வட்டம் மாதிரி இதா பரவாயில்ல. ரைட், வட்டம். ரைட், இப்ப காணிங்க ஒரு வட்டத்துல மையம் இது. ரைட், என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்னு சொன்னா யோசிக்க தேவையில்ல. ரைட், விட்டத்தை வரைங்க. இது ஒரு விட்டம் தானே, மையத்துள்ளுக்கால போறது ஒரு விட்டம். ரைட், இந்த விட்டத்துல நுனிகள், பரிதிய தொற்ற நுனிகள் இதுல தானே, இதால அமைக்கிற கோணம் 90 பாகையா இருக்கும். பாருங்க, இதால இப்படி வந்து இங்க இப்படி வாரது, இந்த கோணம் 90 பாகை. அதே மாதிரி இன்னொரு கோணம் வரையும் தானே, இவரால் இங்க வந்து இங்க வார கோணம் 90 பாகை. இவர் 90 பாகை பாரு, இவரும் 90 பாகை. விட்டத்தால வார கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம்னு சொல்லுவோம். நாங்க அத எங்கட மொழியில சொன்னேன்னு சொன்னா அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் அப்படின்னு சொன்னா விட்டம் அமைக்கிற கோணம் செங்கோணம், விட்ட கோணம் செங்கோணம் சொல்லி அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். ரைட், கிளியரா? அது அது அந்த இதுக்கு இல்ல, நான் சும்மா நார்மலா ஒரு தியரி பாட்டு ஒன்று செய்யணுன்றதுக்காக செஞ்சேன். ரைட், தலையில வச்சுக்கோங்க எல்லாத்தையும். என்ன தேவைப்படும் போ தேவைப்படும். ரைட், இப்ப இந்த கேள்வி வருவோம். பாருங்க, சொல்லிக்கிறான்னா ஏபிசி. இந்த கேள்வி நீங்க இப்ப கண்டுபிடிச்சிப்பீங்க நம்புறேன். இது விளங்கிச்சுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ரைட், பரவாயில்ல, எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ரைட், காணிங்க ஒரு வட்டம். ரைட், ரைட், ஒரு வட்டம். வட்டத்துல அமைக்கிற கோணம் என்ன? கோணத்தை கண்டுபிடிச்சிப்பீங்க நீங்க எல்லாம். சரியா? சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், நல்லா பண்ணீங்க. ரைட், இப்ப என்ன தந்திக்கிறான்? ஏ தந்திக்கிறான், பி தந்திக்கிறான், சிடி. இந்த கோணத்துல பெருமானம் 100 பாகைன்னு தந்திக்கிறான். ரைட், ஓகே, 100 பாகை. இந்த கோணத்துல பெருமானம் 30 பாகையாம். இந்த கோணத்துல பெருமானம் 30 பாகையாம். இந்த பெருமானம் எக்ஸாம், இந்த பெருமானம் எக்ஸாம். இப்ப இதை கண்டுபிடிக்கணும். என்ன? எக்ஸ்ட பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். ரைட், நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு புள்ளியிலிருந்து வார வட்ட துண்ட கோணங்கள் சமன். பாருங்க, ஏபின்ற புள்ளியில இருந்து 2 கோணம் வருது. ஒன்று பாருங்க, ஏபி அந்த பரிதி துண்டில் இருந்து 2 கோணம் உண்டு. இந்த டி கோணம், ரைட், அதோட இந்த சி கோணம். அப்ப சொல்லுங்க, இந்த டி கோணமும் அந்த புள்ளியிலிருந்து தான் வருது.
இந்த சி கோணம் அந்த புள்ளியிலிருந்து வருது. அப்ப இந்த கோணத்தையும் பத்தி என்ன சொல்லலும்? அந்த கோணமும் இந்த கோணமும் சமன். டி கோணமும் சி கோணமும் சமன். சோ இது எத்தனை வரும்? எக்ஸ் வரும். இது எத்தனை வரும்? எக்ஸ். ரைட். இப்ப கவனிங்க, எனக்கு தெரியும் ஏபிசி. ஏபிசின்ற முக்கோணத்தை கவனிங்க. முக்கோணத்துல அகக்கோணங்களா தான் எல்லாம் வருது. பாருங்க 30 பாகை 100 பாகை எக்ஸ். முக்கோணத்துல அகக்கோணங்கள். எனக்கு தெரியும் முக்கோணியொன்ற அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை எவ்வளவு வரணும்? முக்கோணியொன்ற அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அப்ப நான் என்ன செய்றேன்? இந்த மூணையும் கூட்டி 180க்கு சமப்படுத்துறேன். எப்படி வரும்? 30 சக 100 சக எக்ஸ் சமன் 180 பாகை. இப்ப கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 100 30 கூட்டினா 130 சக எக்ஸ் சமன் 180 பாகை. ரைட். எக்ஸ கண்டுபிடிக்கணும். 130 எங்கால கொண்டு வாங்க. அப்ப என்ன வரும்? எக்ஸ் சமன் 180 சய 130. அப்ப எக்ஸ் சமன் எத்தனை வரும்? 50 பாகை. எக்ஸ் சமன் எத்தனை வரும்? 50 பாகை. ரைட். நான் அந்த கேள்விக்காக தான் இந்த தியரி விளங்கப்படுத்தேன். ரைட்டா? தியரி விளங்கப்படுது. உங்களுக்கு தியரிய தந்துனே விளங்கணும். உங்களுக்கு இப்படி ஒரு வந்த கோணம் வந்தோடனே முதலாவது தேடணும் என்ன தெரியும்? நான் உங்களோட காதலிக்க கிட்ட இந்த வட்ட துண்ட கோணங்கள் வந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் என்ன செய்வேன்? உடனே ஒரு வட்ட கேள்வி தான் சொன்னா வட்ட துண்ட கோணங்களை தான் தேடுவேன். வட்ட துண்ட கோணம் எங்க சரி ஜாயின் ஆகுதா, இல்லாட்டி அது மையத்துல அமைக்கிற கோணங்களையும் தேடுவேன். அப்ப எனக்கு ஐடியா டக்குன்னு வந்துடும். அப்ப கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. பாருங்க, ஒரு வட்ட பாருங்க, 2 புள்ளியிலிருந்து ஒரு கோணம், இங்க ஒரு கோணம், இங்க ஒரு கோணம், இத கோணமும் பருமன்ல சமன். இப்ப ஒரு முக்கோணத்துள்ளுக்கு வருது. ஒரு முக்கோணத்துல கோணங்கள் எத்தனை? 180 பாகை. சமப்படுத்தி எக்ஸ காண்றேன். எக்ஸ் சமன் 50 பாகை. கிளியர்? ஓகே, கிளியர். ரைட். அடுத்த கேள்வி மூவ் ஆகும். ஏழாம் கேள்வி. ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் அடியின் ஆரை 7 சென்டிமீட்டர் ஆகும். அதன் உயரம் 10 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் வலைப்பரப்பின் பரப்பளவை கேட்டீங்க. ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் அடியின் ஆரை 7, உயரம் 10. ரைட். செவ்வட்ட உருளைன்ற அர்த்தம் என்ன? செவ்வட்ட உருளைன்னு சொன்னா ஒரு ஒழுங்கான உருளை, ஒரு ஒழுங்கான நல்ல உருளை, அழகான உருளை. ரைட். அதுதான் செவ்வட்டான்னு சொல்றாங்க. ரைட். இப்ப என்ன? ஒரு உருளை. ரைட். ஒரு உருளை. ரைட். உருளைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 17 மாதிரி இருக்கும் உருளை. ரைட். உருளையிட ஆரை தந்திக்கிறான். ஆரை 7 சென்டிமீட்டர். ஆரை எத்தனை? 7 சென்டிமீட்டர். உயரம் எத்தனை? உயரம் 10 சென்டிமீட்டர். உயரம் எத்தனை? 10 சென்டிமீட்டர். இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப கேட்கிற கேள்வி என்ன? வலைப்பரப்பின் பரப்பளவு. அவ்வளவுதான் கேட்கிறோம். வலைப்பரப்பின் பரப்பளவு அவ்வளவுதான் கேட்கிறேன். நல்லா விளங்கி கொள்ளணும். உருளைன்ற கேட்ட மாறி 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 கேள்வி கேட்கணும். உண்டு மூடி இல்லாத உருளைன்னு சொல்லுவான், இல்லாட்டி அடிப்பக்கம் இல்லாத உருளைன்னு சொல்லுவான், இல்லாட்டி வலைப்பரப்புன்னு கேட்பான். அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிடணும். நல்லா பண்ணீங்க. ஒரு உருளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மேல தட்டையான பகுதி ஒன்று இருக்கும், கீழே ஒரு தட்டையான பகுதி இருக்கும். என்ன? வட்டமான தட்டையான பகுதி மேல ஒன்று இருக்கும், அது மாதிரி கீழே வட்டமான தட்டையான பகுதி இருக்கும். அப்ப எத்தனை வட்டமான தட்டையான பகுதி? 2 வட்டமான தட்டையான பகுதி. அப்ப மேற்பரப்பின் பரப்பளவு எனக்கு தெரியும். மேல வட்டமான தட்டையான பகுதினால வட்டத்திர பரப்பளவை கண்டுபிடிக்கணும். வட்டத்திர பரப்பளவு சமன்பாடு என்ன? சின்ன காலத்துல படி சொல்லி 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 பாடமாயிட்டு, அப்படித்தானே? வட்டத்திர பரப்பளவோட சமன்பாடு என்ன? பை ஆர் வர்க்கம். அப்ப நல்லா பண்ணீங்க. ஒரு உருளை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு உருளை எடுத்தா வட்டம். ஒரு உருளை எடுத்தீங்கன்னு சொன்னா வட்டம், ஒரு வட்டம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு வட்டம். அதே மாதிரி ஒரு செவ்வக பாதையும் இருக்கும். விளங்குதா? செவ்வக பாதை நீ சொன்னேன். நீங்க உருளையை எடுத்து வட்டமான பக்கம் 2 வெட்டிட்டு நடுவால வெட்டி நீ விரிச்சீங்கன்னு சொன்னா ஒரு செவ்வகம் வரும். அதோட அகலம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா உருளையோட உயரம் தான் அதோட அகலமா இருக்கும். அப்ப இது எத்தனை? இத எச்சுண்டு வரும், இது எச்சுண்டு வரும். அதே மாதிரி அதுல நீளம் எவ்வளவு வரும்னு சொன்னா பாருங்க, மடிச்சு இருந்ததை விரிக்கிறோம், சுத்தி இருந்ததை விரிக்கிறோம், விரிச்சுக்கிட்ட அதோட பருதி தான் அதோட நீளமா வரும். அதோட பருதிட நீளம் தான் நீளமா வரும். அப்ப பருதி தெரியும் எனக்கு. வட்டத்திட சுற்றளவு என்ன? 2πr. அப்ப இவர் எவ்வளவு இருக்கும்? 2πr ஆயிக்கும். இவர்ட ஆரை ஆர், இவருடையும் ஆரை ஆர். ரைட். அப்ப உருளை ஒன்றுட மொத்த மேற்பரப்பளவுன்னு கேட்டா என்னென்ன சமன்பாடு? மொத்த மேற்பரப்பு, உருளை ஒன்றுட மொத்த மேற்பரப்புன்னு கேட்டா எப்படி வரும்? உருளை ஒன்றின் மொத்த மேற்பரப்பளவு, உருளை ஒன்றின் மொத்த மேற்பரப்பளவு, உருளை ஒன்றின் மொத்த மேற்பரப்பளவு எப்படி வரும்? உருளை ஒன்றின் மொத்த மேற்பரப்பளவுன்னு கேட்டா என்னென்ன வரும் உங்களுக்கு தெரியும்?
வட்டம் 2 வரும். ஒரு வட்டத்துல பையார் வர்க்கம் சமன்பாடு. ஒரு வட்டத்துல பையார் வர்க்கம் சக இன்னொரு வட்டத்துல பையார் வர்க்கம் சக ஒரு செவ்வகத்திர பரப்பளவு காண தெரியுமா உங்களுக்கு? செவ்வகத்திர பரப்பளவு எப்படி வரும்? நீளம் தர அகலம். நீளம் வந்து 2πr. 2πr தர அகலம் எத்தனை? h. 2πr h. சோ எனக்கு தெரியும் உருளை ஒன்ற மொத்த மேற்பரப்பு எவ்வளவு வரும்? பையார் வர்க்கத்தையும் கூட்டினான்னு சொன்ன எத்தனை வரும்? 2πr வர்க்கம் வரும். அப்ப மொத்த மேற்பரப்புல சாம்பாட பாத்துக்கொள்ளுங்க. 2πr வர்க்கம் சக 2πr h. 2πr வர்க்கம் சக 2πr h. ரைட். இந்த 2πr வர்க்கம் சொல்றது வந்து உருளையிட தட்டையான மேற்பரப்பு. உருளையிட தட்டையான மேற்பரப்பு. உருளையிட தட்டையான மேற்பரப்பு. இந்த 2πr h ன்னு சொல்றது 2πr h ன்னு சொல்றது வளைபரப்பு. எதை வைக்கும்? வளைபரப்பா இருக்கும். இதத்தான் நாங்க வளைபரப்புன்னு சொல்லுவோம். இந்த வளைஞ்சிக்குது உருளையிட வளைஞ்சிக்குது அந்த பரப்புட சமன்பாடு தான் என்ன? 2πr h. ரைட். ஓகே. இப்ப கேக்குற கேள்வி என்ன? வளைபரப்புட பெருமானம். ரைட். ஓகே, கண்டுபிடிப்போம். வளைபரப்பு எனக்கு தெரியும். வளைபரப்பு உருளையிட வளைபரப்பு எப்படி வரும்? வளைபரப்பு சமன் 2πr h. வளைபரப்பு சமன் 2πr h. ரைட், கண்டுபிடிப்போம். நல்லா பாருங்க. 2πr h 2 தர பிரதிடுறதும் சரியா? பாதிக்கு பெருமானம் எத்தனை? 22/7. அவனே தந்திக்கிறான் பாருங்க. தர 6க்கு பெருமானம் எத்தனை? 6 சொல்றது 6 சொல்றது என்ன? 6 எத்தனை? 7. தர உயரம் எத்தனை? h உயரம் எத்தனை? 10. பிரதிட்டு சுருக்குங்க சொன்னா எப்படி வரும்? இந்த 7ம் வெட்டிப்படும். வெட்டிப்பட்டான்னு சொன்னா மேல சுருக்கினீங்கன்னு சொன்னா பாருங்க எப்படி வரும்? 2 தர 22 தர 10 வரும். சோ பெருக்கினீங்க சொன்னா 2 22 பெருக்கினா 44. 44 10 பெருக்கினா எத்தனை வரும்? 440. கட்டாயம் போடுங்க. பரப்பளவுன்னு சொல்லிக்கிட்ட சென்டிமீட்டர் வர்க்கம். 22 தர 10 440 சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, கிளியர்? எழுதிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட்டா எழுதிக்கோங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிக்கோங்க. சரி, ஏன்னா நான் எஸ்ஐ கேள்விகளுக்கு தேவைப்படுறதுனாலதான் மெதுவா போறேன். இது எம்சிக்யூல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தேவைப்படும் எஸ்ஐ கேள்விகளுக்கு. அதே மாதிரி உருளையிட மூடி இல்லாத ஒரு உருளையிட மேற்பரப்பின் பரப்பளவு கேட்டான்னு சொன்னா என்ன செய்யணும்? எத்தனை பையார் வர்க்கம் வரும்? இது இல்ல, மூடி இல்லன்னு சொன்னா ஒரு பையார் வர்க்கம் இல்ல. அப்ப எப்படி வரும்? பையார் வர்க்கம் சக 2πr h வரும். ரைட், பையார் வர்க்கம் சக 2πr h வரும். அதனால விளங்கிக்கொள்ளும். மூடி இல்ல அடி இல்ல சொன்னா அது விளங்கிக்கொள்ளும். ஒரு பையார் வர்க்கம் தான் வரும், 2 பையார் வர்க்கம் வராது. அது பூரா பிரதிடுறது தான். சமன்பாடு பாடம் வாங்கி வச்சுக்கொள்ளுதான் பிரதிடும். ஓகே, கிளியர்? ரைட், அடுத்த கேள்வி மூவ் ஆகும். ரைட், 8வது. உருவில் ஏபியினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. ஏன்னா உருவில் ஏபியினால் வகை குறிக்கப்படும் நேர்கோட்டின் படித்திறன் கண்டுபிடிச்சோம். இது ஓகே தானே? நான் அழிக்கிறேன் சரிதானே? அடுத்த காணிங்க, ஒரு நேர்கோடு தந்திக்குது. என்ன? ஒரு நேர்கோடு ஏபினால் வகை குறிக்கப்படும் ஒரு நேர்கோட்டின் படித்திறனை கேட்கிறான். படித்திறன். ரைட், ஓகே. நான் பெஸ்ட்டுக்கு அதை நேர்கோட வரைஞ்சு கொள்றேன். நேர்கோட வரைகிறேன். ரைட், yx 1 2 0. ரைட், இது 4, இது 6. இப்படி ஒரு கேள்வி தந்திக்கிறான். படித்திறன் கேட்கிறான். படித்திறன். ரைட், ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளணும்.
படித்திறன் சொல்ற என்ன படித்திறன் சொல்றது என்னன்னு சொன்னா வரைவிட சாய்வத்தை நாங்க படித்திறன் சொல்லுவோம். ஒரு வரைவிட படித்திறன் கூடுதுன்னு சொன்னா வரைவிட சாய்வு அதிகரிக்கிறேன்னு அர்த்தம். உதாரணமா நேர்த்திசையில படித்திறன் கூடுன்னு படித்திறன் கூடுன்னு அர்த்தம் என்ன சாய்வுடி கூட்டிட்டு போகும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் படித்திறன் சொல்லி. இப்ப காணிங்க, இப்ப நல்லா காணிச்சு ஒரே ஒரு விஷயம் காணிச்சுக்கோங்க. படித்திறன் சக பெருமானத்துல வந்துச்சுன்னு சொன்னா சும்மா நோமலா நான் தேவைனாலும் சொல்லிட்டு போறேன் சரியா. படித்திறன் சக பெருமானத்துல வந்துச்சு, படித்திறன் சக பெருமானத்துல வந்துச்சுன்னு சொன்னா சக பெருமானத்துல இடஞ்சுழியாக அமைக்கிற கோணம் கூர்ங்கோணத்தை அமைக்கும். உதாரணமா இப்படி கோடு தான் போகும் அப்படின்னு சொன்னா இடஞ்சுழி தானே ஆன்டி கிளாக்வைஸ் மத்த பக்கம் அப்படி எப்படி வரும் கூர்ங்கோணத்தை அமைக்கும். பாருங்க இது கூர்ங்கோணம் இது கூர்ங்கோணம் இது கூர்ங்கோணம். இதெல்லாம் என்ன படித்திறன் YX. அதே மாதிரி படித்திறன் மறைந்து சொன்னா பாருங்க YX. படித்திறன் மறைப்பெருமானம் சய 2 சய 1 சய 3 சய 4 சய 5. படித்திறன் மறைப்பெருமானத்துல வந்தான்னு சொன்னா இடஞ்சுழியாக அமைக்கிற கோணம், அந்த கோடு இடஞ்சுழியாக அமைக்கிற கோணம் என்ன விரிகோணமா இருக்கும். உதாரணம் இப்படி இந்த திசையில வரும் கோடுகள் பாருங்க. இடஞ்சுழியாக அமைக்கிற கோணம் விரிகோணம். இந்த கோணத்தை பாருங்க விரிகோணம். இந்த கோணத்தை பாருங்க விரிகோணம். இது என்ன படித்திறன் நான் எந்த மொழியில எழுதுறேன் மேக்ஸ் மொழியில எழுதுறேன். சிறிது பூஜ்ஜியம் சொன்னா என்ன மைனஸ், பெரிது பூஜ்ஜியம் சொன்னா பிளஸ். குழப்பி கொள்ள தேவையில்லை, நேராக வந்தேன்னு சொன்னா. அப்ப இதுல எப்படி சொல்லும் இந்த வரைபட எப்படி வரும் ஒரு நேர்பெருமானமா மறைப்பெருமானம். நல்லா காணிங்க. இடஞ்சுழியாக வாருது பாருங்க எக்ஸ் அச்சோடு இடஞ்சுழியாக வாருது என்ன கூர்ங்கோணம். அப்ப கூர்ங்கோணம் என்று சொன்னா கூர்ங்கோணம் விரிகோணம் உங்களுக்கு தெரியுமா 90 விட குறைஞ்சிச்சுன்னு கூர்ங்கோணம் 90 விட பெருசுன்னு சொன்னா விரிகோணம். இப்ப பாருங்க கூர்ங்கோணம் வாரனால இதுல படித்திறன் எப்படி வரும்னு தெரியும் எனக்கு ஒரு நேர்பெருமானத்துல வரும். படித்திறன் எப்படி வரும் நேர்பெருமானத்துல. படித்திறன் கண்டுபிடிக்க படித்திறன் ஒரு வரைபட படித்திறன் கண்டுபிடிக்க கட்டாயம் எனக்கு 2 ஆள்கூறுகள் தேவை. படித்திறனை கண்டுபிடிக்க கட்டாயம் எனக்கு 2 ஆள்கூறுகள் தேவை. அதனால நான் வரைப்புல இருந்து 2 ஆள்கூறுகள் எடுக்கிறேன். வரைப்புல இருந்து 2 ஆள்கூறுகள் எடுக்கிறேன். வரைப்புல இருந்து 2 ஆள்கூறுகள். காணிங்க 2 புள்ளி அவனே மார்க் பண்ணி தந்திக்கிறான். 2 புள்ளி அவனே மார்க் பண்ணி தந்திக்கிறான். இந்த புள்ளிட ஆள்கூறு எடுக்கிறேன். யாரும் மைக் கொஞ்சம் ஒன்னாக்கி ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. யாரும் ஒன்னிக்குது. ரைட் ஓகே ரைட். பாருங்க இந்த புள்ளியும் எடுக்கிறேன். இந்த புள்ளிட ஆள்கூறு எனக்கு தெரியும். இந்த புள்ளிட ஆள்கூறு எப்படி வரும் ஆள்கூறுகள்னு சொல்லிக்கிட்ட முதலாவது எக்ஸ் ஆள்கூறு வரணும், ரெண்டாவது y ஆள்கூறு. பாருங்க எக்ஸ் ஆள்கூறு என்ன 1, y ஆள்கூறு என்ன 4. அப்ப அந்த புள்ளிட எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு எப்படி 1,4. அதே மாதிரி இந்த புள்ளிட எடுக்கிறேன். இந்த புள்ளிட எக்ஸ் ஆள்கூறு என்ன 2, y ஆள்கூறு என்ன 6, 2,6. ரைட் ஓகே. இப்ப கண்டுபிடிப்போம். படித்திறனை காண தெரியும். படித்திறன் சமன்பாடு தான் என்ன படித்திறன் சமன் m என்று போடுறேன். படித்திறனுக்கு m என்று சொல்லுவோம். படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வேறுபாடு வேறுபாட விளங்குதுன்னு நினைக்கிறேன். x ஆள்கூறுகளின் வேறுபாடு பயங்கரமான x ஆள்கூறுகளின் வேறுபாடு y ஆள்கூறுகளின் வேறுபாட்டின் கீழ் x ஆள்கூறுகளின் வேறுபாடு. y ஆள்கூறுகளோட வேறுபாடுன்னு சொல்ற என்னன்னு சொன்னா உதாரணமா y1 மைனஸ் y2 கீழ் x1 மைனஸ் x2. மறந்துடுவாங்க சும்மா நோமல் நான் சும்மா இதுக்கு தந்தேன் சரியா ஜொலிக்கு தந்தேன். ரைட் குழம்புகளோ ஆன m சமன் y1 மைனஸ் y2 x1 மைனஸ் x2. ரைட் இப்ப காணிச்சுக்கொள்ளுங்க m சமன் படித்திறன் சமன். ரைட் அத சமன்பாடு எனக்கு தேவையில்லை. என்ன செய்யணும் எனக்கு 2 ஆள்கூறுகள் தெரியும். அதனால நான் என்ன செய்றேன் ஃபர்ஸ்ட்டுக்கு y-ல இருந்து y-ய கழிக்கிறேன். பாருங்க இந்த ஆள்கூறுட y-ல இருந்து இந்த ஆள்கூறுட y-ய கழிக்கிறேன். 6ல இருந்து 4 கழிக்கிறேன். 6 சய 4 கீழ் இந்த ஆள்கூறுட y-ல இருந்து கழிச்சோம். திரும்ப இந்த ஆள்கூறுட x-ல இருந்து இந்த ஆள்கூறுட x-அ கழிக்கணும். 2ல இருந்து 1 கழிங்க. 2 சய 1. அப்ப எப்படி வரும் 6ல இருந்து 4 போனா எத்தனை 2, 2ல இருந்து 1 போனா எத்தனை 1, 2 1ஆல பிரிச்சா இப்பயும் 1 தான். அப்ப 2 படித்திறன் என்ன வரும் படித்திறன் சமன் இப்ப கட்டாயம் படித்திறன் கேட்டான்னு சொன்னா படித்திறன் கேட்டா m சமன்
m சமன் 2 m சமன் 2 படித்தா என்ன m சமன் 2 clear right okay clear நினைக்கிறேன் right done sorry right okay right அடுத்த கேள்வி மூவ் ஆகும் 9வது கேள்வி சரிதானேனா இது ஓகே தானே கிளியர் தானே இல்ல என்ன சார் டவுட்னு சொன்னா மெசேஜ் பண்ணுங்க சரி எத்தனை பேர் இருக்கீங்க 36 பேர் இருக்கீங்க என்ன சார் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க யாரோ மைக் ஆன்ல இருக்குது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகும் ரைட் ஓகே ரைட் காணிங்க 9வது கேள்வி ax இங்கில் 2 சக 3a இங்கில் 4x ax இங்கில் 2 சக 3a இங்கில் 4x யா ரைட் என்ன கேள்வி ax இங்கில் 2 சக 3a இங்கில் 4x ax இங்கில் 2 சக 3a இங்கில் 4x இந்த கேள்வி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இப்ப இந்த கேள்வியை நாங்க சொல்லுவோம் வந்து அச்சர கணித பின்னங்கள் நீங்க கிரேட் 10ல படிச்சிருப்பீங்க கிரேட் 10ல அச்சர கணித போமசி அதுக்கு போறோம் அச்சர கணித பின்னங்கள்ன்ற பாடம் அச்சர கணிதம்டா என்ன அச்சர கணிதம்னு சொல்ற வந்து அல்ஜிப்ரா அப்படிதானே அல்ஜிப்ரா அச்சர கணிதம்ன்ற எக்ஸ் ஒய் ஏ பி சில வந்து நாங்க மேத்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ அதுல குறிச்சு உதாரணமா சொல்றது வந்து அச்சர கணிதம் ரைட் அச்சர கணிதம்னு சொல்ற பெரிய பார்ட் சரியா ஒரு பெரிய பார்ட் அது வந்து ஒரு அச்சர கணிதம் படிச்சான்னு சொன்னா ஒரு சிமெட்ரி விஷயம் எல்லாம் சிமெட்ரின்னு சொல்ற ஒரு சமச்சீரான விஷயங்கள் ஒரு சமச்சீர் அதை பத்தி படிக்கிறது எல்லாம் அச்சர கணிதத்துல படிப்போம் நாங்க நிறைய விஷயங்கள் படிப்போம் கெமிஸ்ட்ரி செய்யறேன்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில சம்பந்தமா எல்லாம் மேத்ஸ்ல அது ஈகு பெரிய பாட்டு உண்டு ரைட் அச்சர கணிதம் தம்பி சொல்லுங்க உமர் அலி யா கூட்டல்ல பிரித்தலா பிரித்தலா சாரி பிரித்தல் யா அது விளங்க யா ஓ சாரி ரைட் ஓகே ரைட் காணிச்சுக்கோங்க அப்ப எப்படின்னு சொன்னா அச்சர கணிதம்னு சொல்லி அச்சர கணிதத்தை வந்து ஃபர்ஸ்டா கான்செப்டா முன் வச்சா வந்து ஒரு முஸ்லீம் அல் ஜப்ருன்னு சொல்லி ஒரு ஆள் குவாரிஸ்மி அல் ஜப்ரு நீங்க படிப்பீங்க அவர் புக் எல்லாம் ஈகுது பெருசா அப்படி அடுத்த ராமானுஜம் எல்லாம் ஈகுது பெரிய பெரிய கான்செப்ட் அது ரைட் ரைட் அச்சர கணிதம்னு சொல்ற ஏ பில சொல்றதுதான் அச்சர கணிதம் அச்சர கணித பின்னங்கள் நீங்க படிச்சுப்பீங்கன்னு சொன்னோம்ல ஆனா இந்த கேள்விய லேசா செய்யணும்னு சொன்னோம்ல ஏன்னா பிரித்தல் தானே அச்சர கணித பிரித்தல் நீங்க என்ன செய்யுங்க ax இங்கில் 2 ரைட் பின்னங்க கேள்வி செய்யறது தெரியுமா உங்களுக்கு இந்த பிரித்தலை தரையா மாத்திக்கொள்ளுங்க பிரித்தல் தரையா மாறிச்சுன்னு சொன்னா இவர் தலைகீழா மாறும் இவர் என்ன செய்யும் கீழிக்கிறார் மேல போவாரு மேலிக்கிறார் கீழே வருவாரு அப்ப எப்படி வரும் 4x கீழ் 3a வரும் 4x கீழ் 3a வரும் ரைட் ரைட் இப்ப சுருக்கினா சொன்னா என்ன வரும் ஏயும் வெட்டலாம் சரி அதே மாதிரி 4ஐயும் 2ஐயும் வெட்டலாம் நல்லா காணிச்சுக்கணும் தரை இருந்தா தான் வெட்டேலுமா உதாரணமா இப்படி இருந்தான்னு சொன்னா வெட்டேலா ax இங்கில் 2 சக 4x கீழ் 3a இப்படி இருந்தான்னு சொன்னா வெட்டேலா இப்படி சாரி இந்த ஏஎம் வெட்டேலா அப்படி வெட்டையே இங்க சக இருந்தா வெட்டேலாம் ஆனா தரை இருந்தா வெட்டேலும் அப்ப என்ன செய்யுங்க ஏஎம் வெட்டுங்க வெட்டி அதே மாதிரி 4ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் பாருங்க 4 2ஆல சுருக்கம் எத்தனை வரும் இங்க 2 வரும் இங்க எத்தனை வரும் 1 வரும் இப்ப பெருக்குங்க பாருங்க எக்ஸ் தர மேலிக்குது என்ன எக்ஸ் தர 2x கீழிக்குது என்ன 1 தர 3 அப்ப எப்படி வரும் நல்லா காணிச்சுக்கொள்ளுங்க 2 எக்ஸோட பெருக்கினா ஏன்னா நல்லா காணிச்சுக்கொள்ளணும் எக்ஸோட பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் அப்ப எப்படி வரும் 2x வர்க்கத்தின் கீழ் 1 தர 3 2x வர்க்கத்தின் கீழ் 3 எக்ஸோட பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் அதே மாதிரி எக்ஸ் தர எக்ஸ் 3 தர போட்டு பெருக்கினா எக்ஸ் கணம் அதே மாதிரி எக்ஸ 4 தர போட்டு பெருக்கினா எக்ஸ்ல 4 அப்படி சுட்டி வடிவத்துக்கு வரும் அப்ப எக்ஸோட பெருக்கினா எத்தனை எக்ஸ் வர்க்கம் கிளியர் ரைட் ஓகே கிளியர் சரி எழுதிக்கொள்ளுங்க
அடுத்த கேள்வி மூவ் ஆகும். அடுத்த கேள்வி காணிங்க. தரப்பட்டுள்ள உருவில் செங்கோண முக்கோணி ஏபிசியின் பக்கம் சிபி ஆனது எஃப்க்கு நீட்டப்பட்டுள்ளது. ஏபிசிபி ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே இ, டி ஆகும். டிஇபி சமன் 50 பாகை எனின் இபி எஃப்பின் பெருமனை காண்க. கண்டுபிடிப்போம். ரைட், ஓகே. அது மோஸ்ட்லி செஞ்சிருப்பீங்க நிறைய பேர். ரைட், எப்படி வரும்? ஒரு செங்கோண முக்கோணியாம். செங்கோண முக்கோணி ஏபிசி. ஏபிசி செங்கோண முக்கோணி ஏபிசி பெற நீட்டிக்கிறார் இப்படி. ரைட், இவர் 90 பாகை, இவர் சமன், இவரும் சமன். ரைட், இவரு A B F E D. ரைட், ஓகே. அடுத்து இவரு 50 பாகை. கேட்கிற கேள்வி என்ன? இவரை கேட்கிறான். எந்த கோணத்தை கேட்கிறான்? இந்த கோணத்தை கேட்கிறான். யாரு? இந்த கோணம் என்ன? அதான் கேள்வி. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நல்லா நினைச்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு முக்கோணி ஒன்று தந்தன்னு சொன்னா, வட்டம் தண்டன்னு சொன்னா யோசிக்க தெரியும். வட்ட துண்ட கோணங்கள், இல்லாட்டி தொடலி, இல்லாட்டி வட்ட நாட்பக்கல், அந்த வட்ட சம்பந்தமா அதெல்லாம் யோசிச்சு போயிடும். ரைட், ஒரு முக்கோணி ஒன்று தந்தன்னு சொன்னா கட்டாயம் நீங்க சில விஷயங்கள் யோசிக்கணும். முக்கோணி ஒன்று தந்து அதுக்கு ஒரு முக்கோணி வரன்னு சொன்னா ஒரு விஷயம் டக்குன்னு யோசிக்கணும். முக்கோணி ஒன்றுட நடுப்புள்ளி தேற்றத்தை யோசிக்கணும். முக்கோணி ஒன்றுட நடுப்புள்ளி தேற்றத்தை யோசிக்கணும். முக்கோணி என்ற நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நல்லா காணிச்சு கொள்ளணும். முக்கோணி என்ற நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு முக்கோணிட பக்கம், ஒரு முக்கோணி இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இணைக்கிறது. சிம்பிள் கான்செப்ட். இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இணைக்கிறது. மூணாவது பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துல அறவாசியாகவும் இருக்கும். என்ன உதாரணம்? இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இந்த பக்கத்துல நடுப்புள்ளியையும் இணைக்கிறது. மூணாவது பக்கத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். சமாந்திரம் ட்ரெயின் ரோட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி மூணாவது பக்கத்துல அறவாசியாகவும் இருக்கும். உதாரணமா இது நான் 10 சென்டிமீட்டர்னு சொன்னா, இதை நான் 10 சென்டிமீட்டர்னு சொன்னா இது எத்தனை சென்டிமீட்டர் ஆயிக்கும்? 5 சென்டிமீட்டர் ஆயிக்கும். 5 சென்டிமீட்டர் ஆயிக்கும். சமாந்திரம் அர்த்தம் என்ன? இதை நான் 20 பாகை என்று சொன்னா இந்த கோணமும் என்ன பாகை, எத்தனை ஆயிக்கணும்? 20 பாகை ஆயிக்கணும். ஒன்று விட்ட கோணம், அந்த கான்செப்ட் வரலாம். நான் விளங்கி கொள்ளுங்க. இந்த கோணம் ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம். அப்ப இவர் 20, இவரும் எத்தனை? 20. அதைத்தான் நான் சமாந்திரம்னு சொன்னேன். கோணம் சமம். பாருங்க, இப்ப இத முக்கோணிய காணிங்க. ஏபிசின்ற முக்கோணி. ஏபிசின்ற இந்த முக்கோணிய காணிங்க. ஏபிசின்ற முக்கோணியை நல்லா காணிச்சு கொள்ளுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஏபிட நடுப்புள்ளி இ. ஏபிட நடுப்புள்ளி அதை எப்படி விளங்கி கொண்டேன் நான்? இங்கால பக்கமும் சமன்னு சொல்லிக்கிறேன். அப்ப நடுப்புள்ளி இ. அதே மாதிரி பிசிட நடுப்புள்ளி டி, அது ரெண்டையும் இணைக்கிறான். அப்ப அது இணைக்கிற இந்த பக்கம், மூணாவது பக்கம் இந்த பக்கத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். இந்த பக்கத்துக்கு சமாந்திரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துல அறவாசியாகவும் இருக்கும். அப்ப சொல்லுங்க, இது 90 பாயிண்ட் தந்திக்கிறான். சமாந்திரம் சொன்ன அர்த்தம் என்ன? இது 90 பாயிண்ட் சொன்னா இந்த கோணம் எத்தனை? 90 பாகை. இந்த கோணம் எத்தனை? 90 பாகை. நான் சின்ன காலத்துல படிச்ச இன்னொரு விஷயம், இது கிளியர் நினைக்கிறேன். சரி, சின்ன காலத்துல படிச்சோம். ஒரு முக்கோணி ஒன்றுட புறக்கோணத்தை, ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம், ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் என்ன செய்யும்? அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். வசனம் தேவையில்லை எனக்கு. அகத்தெதிர் அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. காணிச்சு கொள்ளுங்க. இந்த புறக்கோணம் எதுக்கு சமன் சொன்னா, இந்த கோணம் இல்ல, இவருக்கு இல்ல, இந்த கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமன். உதாரணமா இது 30 பாகைன்னு வைங்க, இது 40 பாகைன்னு வைங்க, சாரி இது 80 பாகைன்னு வைங்க. இது 30 80ன்னு சொன்னா இத கோணம் எத்தனை சொன்னா இதையும் கூட்டுறதுக்கு சமன். 80 30 கூட்டினான்னு சொன்னா 110 பாகைக்கு சமன். ஏன்னா அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன்.
அதே கான்செப்ட் வச்சுட்டு தான் நான் செய்யறேன். அதே கான்செப்ட் வச்சுட்டு தான் நான் செய்யறேன். பாருங்க, இந்த கோணம், இந்த முக்கோணத்தை கவனிங்க. இந்த முக்கோணத்தை கவனிங்க. யாரும் மைக் ஒண்ணு இது கீச் கீச் கீச்சுன்னு கொண்டிருக்குது. கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்குவாங்க. ரைட். இந்த முக்கோணத்தை கவனிங்க. இந்த முக்கோணம் இந்த பக்கத்தை நீட்ட கிட்ட வார புறக்கோணம் தான் இவரு இது. அப்ப இவர கூட்டுத்தொகை எப்படி வரும்? இவர் இல்லாம இந்த கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமன். இந்த கோணத்தையும் கூட்டுறதுக்கு சமன். அவ எப்படி வரும்? EBF சமன். எதை கூட்டணும் பாருங்க. இந்த கோணத்தை இதையும் கூட்டுறதுக்கு சமன். அப்ப எத்தனை? 50 சக 90 பாகை. 50 சக 90 பாகை எத்தனை வரும்? 140 பாகை. எத்தனை வரும்? 140 பாகை. கிளியரா? விளங்கிச்சா? நான் சில விஷயங்கள் நல்லா மீட்டி போறேன். கேள்வி சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை சொல்லிட்டு போறேன். ரைட்டா? விளங்கி கொள்ளுங்க. கேள்வி சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். விளங்கி கொள்ளுங்க. நான் கூடுதலா சொல்றேன். ஏன்டா வார கேள்விகளை நீங்க செய்யணும். இந்த கேள்வி மட்டும் இல்லை. அதனால நான் அதையும் சம்பந்தப்பட்டு பேசிட்டு போறேன். சரி, நடுப்புள்ளி தேற்றம். இப்ப நீங்க நிறைய தேற்றம் படிச்சிட்டீங்க, நிறைய பாடம் படிச்சிட்டீங்க. ஒன்று வட்ட துண்டக்கோணம்டா என்னன்னு படிச்சிட்டீங்க. அதே மாதிரி வேற என்ன நடுப்புள்ளி தேற்றம்னு சொன்னா என்னன்னு படிச்சிட்டீங்க. அதே மாதிரி ஒரு பல்கோணம் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை, புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை எக்ஸ்ட்ராவா படிச்சிட்டீங்க. ரைட். அதே மாதிரி தான் இது. ரைட். என்ன தேற்றம் வருது? நடுப்புள்ளி தேற்றம் நல்லா விளங்கிக்கணும். ஒரு முக்கோணி ஒன்றுட நடுவுல ஒரு கோடொன்று பெய்த்தான்னு சொன்னா உடனே யோசிக்கணும் நடுப்புள்ளி தேற்றத்தை. ஒரு முக்கோணி ஒன்று தந்திக்குது, ஒரு முக்கோணம் நடுவுல ஒரு கோடொன்று போகுது. நடுவுல சும்மா ஒரு கோடொன்று போறேன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல நடுப்புள்ளி தேற்றம் செட் ஆகுதான்னு பாருங்க. நடுப்புள்ளி தேற்றம் என்ன? இங்கால முக்கோணிட ஒரு பக்கத்தையும் நடுப்பக்கத்தையும் இங்கால பக்கத்துல நடுப்பக்கத்தையும் இணைக்கிற கோடு 3ஆம் பக்கத்துக்கு சமாந்திரமாயிக்கும் அரைவாசியா அமைக்கும். உதாரணமா இது 10 சென்டிமீட்டர் சொன்னா இந்த கோடு எத்தனை சென்டிமீட்டர் ஆகும்? 5 சென்டிமீட்டர் ஆகும். இந்த கோடு 5 சென்டிமீட்டர் அரைவாசி. அவ்வளவுதான். எங்களுக்கு அந்த வசனம் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு பிராக்டிக்கலா விளங்கி கொள்ளும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ரைட். ஓகே. அடுத்த கேள்வி மூவ் ஆகும். அடுத்த கேள்வி. ரைட். ஓகே. கிளியர். சவுண்ட் டிஸ்டர்ப். அதான் யாரும் சவுண்ட் வந்து கீச் கீச் இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோமா? யாரும் தெரியும், எனக்கும் டிஸ்டர்ப் ஆகிது. சவுண்ட் டிஸ்டர்ப். ரைட். ஓகே. சரி. ரைட். அடுத்த கேள்வி. தீர்க்க 2x வர்க்கம் sin 8. தீர்க்க. ரைட். ஏன்னா 2x வர்க்கம் sin 8 சமன் 0. தீர்க்கன்னு சொல்றதும் சுருக்குகான்னு சொல்றதும் டிஃபரண்ட். தீர்க்கன்னு சொல்றது எக்ஸ் ட ஆன்சர் யாரு, எக்ஸ்ன்னு சொல்லி தந்திக்கிற அவர் யாரு கண்டுபிடிக்கணும். அதான் தீர்க்க. சுருக்குகான்னு சொல்றது சும்மா சுருக்கி அது கோவை வடிவத்துல இருக்கும், அது மாறாது. இப்ப உதாரணமா இது சமன் 0 இல்லாட்டி கேட்டிப்பான் சுருக்குகான்னு தான் கேட்டிப்பான், இல்லாட்டி காரணிப்படுத்துன்னு கேட்டிப்பான், ஏதாவது ஒன்று கேட்டிப்பான். சமன் 0 ஒரு சமன்பாடு வந்தேன்னு சொன்னா கேட்கிற கேள்வி என்ன? தீர்க்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் ட ஆன்சரை கண்டுபிடிக்கும். ரைட். கண்டுபிடிக்கும், லேசா கண்டுபிடிக்கும். ரைட். நான் பாருங்க 2x வர்க்கம் sin 8. 2x வர்க்கம் sin 8 சமன் 0. யோசிக்க ஒன்றும் தேவையில்ல, நல்லா கவனிச்சு கொள்ளணும். 2x வர்க்கம் sin 8 நீ என்ன செய்யுங்க பாருங்க. 2x வர்க்கம் sin 8 காரணிப்படுத்தல டக்குன்னு யோசிங்க. பாருங்க 2x வர்க்கம் sin 8. 2x வர்க்கம் sin 8 யாரு பொதுவாகிக்கிறாங்க? ரெண்டுலயும் எது பொதுவாகிக்குது? 2 பொதுவாகிக்குது. அப்ப நான் 2 வெளியில எடுக்கிறேன். 2 வெளியில எடுத்தேன்னு சொன்னா 2x வர்க்கத்துல இருந்து 2 வெளியில எடுத்தேன்னு சொன்னா என்ன வரும்? x வர்க்கம் வரும். sin 8ல இருந்து 2 வெளிய எடுத்த என்ன வரும்? sin 4 வரும். பிராக்கெட் க்ளோஸ் சமன் 0. கிளியர்னு நினைக்கிறேன். 2x வர்க்கத்துல இருந்து 2 வெளிய எடுத்த x வர்க்கம் வரும். sin 8ல இருந்து 2 வெளிய எடுத்த sin 4 வரும். சரிதானே? sin 8 2 வெளியில எடுக்கிறேன்னு சொன்னா sin 8 2ஆல பிரிச்சு பாருங்க, 4 வரும். இப்படி வந்தது போறோம். நீங்க என்ன செய்யுங்க? 2 பிரிங்க. 2 கொண்டு போய் சமனுக்கு அங்கல கொண்டு போங்க. அப்ப 0 2 வரும். எப்படி வரும்? 2 கொண்டு போங்க. அப்ப எப்படி வரும்? x வர்க்கம் sin 4 2 0 கீழே வரும். இது எப்படி வரும்? 2 0 கீழே வந்தா 0 2 வரும். 0 எந்த நம்பராலும் பிரிச்சா அத 0மே தான். எந்த நம்பரையும் 0ஆல பிரிக்கலாம். ஆனா 0 எந்த நம்பராலையும் பிரிச்சாலும் 0மே தான். 0 எந்த நம்பர்னா 0 தவிர்ந்த நம்பரை 0ஆல பிரிச்சா தேராத வடிவம்னு சொல்லுவோம். அப்படி ஒரு வடிவம் இல்ல. 0 ஒரு வடிவம் இல்ல. ரைட். அதே மாதிரி 0 ஏதாவது ஒரு நம்பர் 0 1 0 0 2 0 0 100 0 1000 0 அதே மாதிரி எந்த நம்பரையும் 0ஆல பிரிக்கலாம். 1 0 இல்ல. முடிவிலின்னு சொல்லுவோம். முடிவிலின்னு ஒரு நம்பர் இல்ல. அது ஒரு முடிவிலின்னு ஒரு நம்பர் ஒன்று இல்ல. சரிதானே?
அது சும்மா சொல்லுவோம் முடிவிலின்னு சொல்லி. அது மாதிரி 2 கீழ் 0 முடிவிலின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நம்பர் இல்ல, ரைட்? அப்ப ஏதோ நம்பரையும் 0 பிரிக்கலாம், அப்ப 0 தான். 0 ரைட். x வர்க்கம் sin 4 சமன் 0 ரைட். இப்ப இப்படி ஒரு வடிவம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு நம்பர்ட வர்க்கமும் ஒரு நம்பர்ட x ட வர்க்கம் இல்லாட்டி a ட வர்க்கம் b ட வர்க்கம் ஏதாவது ஒரு அச்சர கணித வர்க்கமும் சய ஒன்று வந்து இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க யோசிக்க வேண்டிய வடிவம் என்னன்னு சொன்னா a வர்க்கம் சய b வர்க்கம்ன்ற வடிவத்தை யோசிக்கணும். a வர்க்கம் சய b வர்க்கம்ன்ற வடிவத்தை யோசிக்கணும், ரைட்? எனக்கு தெரியும் a வர்க்கம் சய b வர்க்கம்னு வந்துச்சுன்னு சொன்னா விலங்கல்ல தம்பி, எது விலங்கல்ல? கேள்வி தம்பி, எந்த துண்டு விலங்கல்ல கொஞ்சம் சொல்றீங்களா? மியூட் பண்ணி பேசுங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க தம்பி. நான் சொன்னேன் அது 0 பிரிக்கிற அதே விஷயம் விலங்கல்ல, அது குழப்பி கொள்வாங்க. அதுதான் சும்மா சொன்னேன். எந்த நம்பரையும் 0 எந்த நம்பராலையும் பிரிச்சா 0 தான். உதாரணமா 0.2 0, 0.4 0, 0.5 0, 0.6 0. அதனால நான் இத ரெண்டு பெருக்களா தான் நீங்க தம்பி, 2 பெருக்களா இருக்குது சமனுக்கு இங்கால கொண்டு வந்து பிரிக்கிறேன். அப்ப வரும் 0.2 வரும், அப்படித்தானே? பெருக்களா இது 0 வந்தா பிரிச்சா 0.2 வரும். 0.2னா 0, அதான் போட்டு ரைட். அப்ப 2 இல்ல, 2 விஷயம் இல்ல. இப்ப x வர்க்கம் sin 4 ரைட். இப்ப நல்லா யோசிங்க, ஒரு ஏதாவது ஒரு அச்சர கணிதத்துல அப்படின்னு சொன்னா a ட b ட c ட வர்க்கமும் ஒரு அச்சர கணிதத்துல வர்க்கமும் சய ஒன்று வந்து பாருங்க, அச்சர கணிதத்துல வர்க்கம் பாருங்க x வர்க்கம் சய பெருமானம் வந்து இன்னொரு நம்பர் வருது வந்தான்னு சொன்னா ஒரு விஷயத்த கட்டாயம் யோசிச்சு பாருங்க, அவர் செட் ஆகுதான்னு சொல்லி. எதிர விரிவு a வர்க்கம் சய b வர்க்கம்ன்ற விரிவை யோசிச்சு பாருங்க. a வர்க்கம் சய b வர்க்கம், a வர்க்கம் சய b வர்க்கம், a வர்க்கம் சய b வர்க்கத்துல விரிவு எப்படி வரும்? a சய b. இது கட்டாயம் இது வந்து நல்லா ஞாபகம் வைக்கணும். a சக b, a சய b, a சக b என்று எழுதலாம். a சய b, a சக b. a வர்க்கம் சய b வர்க்கத்தை எப்படி எழுதலாம்? a சய b, a சக b என்று எழுதலாம். ரைட். இப்ப நான் எழுதுறேன் x வர்க்கம் சய 4. நல்லா யோசிங்க, x வர்க்கம் சய 4 இங்க வரணும், ஏதாவது ஒரு நம்பர்ட வர்க்கம் வரணும். ஈஸியா தெரியும் எனக்கு. 4 சொல்ற யார்ட வர்க்கம்? 2 வர்க்கம். அப்ப 4 எழுதுறேன்னா 2 வர்க்கம் சமன் 0. பாருங்க, x வர்க்கம் சய 2 வர்க்கம், x வர்க்கம் சய 2 வர்க்கம். ரைட். இதை உடைச்சு எழுதுற எப்படி வரும்? x சய 2, அதே மாதிரி x சக 2 வரும். a சக b a சய b, a சக b, x சய 2 x சக 2 சமன் 0. ரெண்டு நம்பர் பெருக்கப்பட்டா 2 நம்பர் பெருக்கப்பட்டு 0 ஆகுதுன்னு சொன்னா ஒன்று ஏதாவது ஒரு நம்பர் 0 ஆகும். அப்ப எப்படி வரும்? என்ன செய்யறேன்? x சய 2 எடுத்து 0க்கு சமப்படுத்துறேன், இவரை எடுத்து 0க்கு சமப்படுத்துறேன். அப்படி இல்லாட்டி x சக 2 எடுத்து 0க்கு சமப்படுத்துறேன், x சய 2 எடுத்து 0க்கு சமப்படுத்துறேன். அப்படி இல்லாட்டி x சக 2 எடுத்து 0க்கு சமப்படுத்துறேன். இப்ப சொல்லுங்க, x ஆன்சர் என்ன? x சமன் சய 2 சமனுக்கு இங்கால கொண்டு வரேன், x சமன் 2. அதே மாதிரி x சக 2 சமனுக்கு இங்கால கொண்டு வரேன், x சமன் சய 2. அப்ப x க்கு எத்தனை ஆன்சர் வரும்? 2 ஆன்சர் வரும். உண்டு x வர்க்கம் 2 என்ற ஒரு ஆன்சர் வரும். அடுத்து x வர்க்கம் சய 2 என்ற ஒரு ஆன்சர். நிறைய பேருக்கு மோஸ்ட்லி கேர்ள்ஸ் சரியா, அவங்களுக்கு வந்து இந்த அல்ஜிப்ரா விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு அல்ஜிப்ரா விருப்பம் இல்லையே தெரியும். அது அல்ஜிப்ரால வர எந்த கேள்வி வந்தாலும் பேரஞ்சமாய் முடிப்பான். எந்த கேள்வி வந்தா நான் சும்மா உதாரணம் இப்ப தெரியுமே, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஒருத்தர் விளங்கப்படுத்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே எனக்கு விளங்குது. ஏன்னு சொன்னா ஏதோ தெரியும் அல்ஜிப்ரா விளங்குது இல்லை. இப்ப உதாரணமா கொட்டடிக் ஈக்குவேஷன் இருபடி சாம்பாடு விளங்கப்படுத்துறாலும் சரி, ஒருங்கமை சாம்பாடு செய்யறனாலும் சரி, காரணிப்படுத்த செய்யறனாலும் சரி, அச்சரக்கணித பின்னங்கள் அச்சரக்கணித போமசி செய்யறனாலும் சரி, கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்லி பயம் இந்த கேள்விகளுக்கு. யோசிக்க வேணும், அச்சர கணிதம்னு சொல்றது எக்ஸ் ஒய், அது நம்பரை மாத்தி தந்திக்கிறான். நம்பர் எக்ஸ்ன்னு சொல்றது ஏதாவது ஒரு நம்பர் 2 3 4 அதை தான் மாத்தி தந்திக்கிறான். நாங்க கான்செப்ட் தலையில இருந்துச்சுன்னு சொன்னா காரணிப்படுத்தல் இருபடிச்சாம கான்செப்ட் ஈஸியா இன்ட்ரெஸ்டா செய்ய இயலும் இந்த பாடங்கள். சரி, அச்சர கணிதம் இன்ட்ரெஸ்டா செய்ய இயலும். சரி, ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் சிலவங்க செஞ்சு எக்ஸாமன் 2ன்ற ஆன்சர் மட்டும் வந்தீங்க, அது பிள்ளை. எக்ஸாமன் 2 வராது, எக்ஸாமன் 2 இல்லாட்டி சாய 2 நீங்க அதுல வர்க்க மூலம் எடுத்ததுல பிழை வந்தீங்க. நாங்க வர்க்க மூலம் எடுத்தான்னு சொன்னா சஹா அல்லது சாய 2 வரும்.
நான் காரணிப்படுத்தி செஞ்சேன் ஈஸி. கிளியரா? ஓகே ஓகே கிளியர் தானே? டவுட்ஸ் என்னன்னு சொன்னா கேளுங்க. டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட் ஒன்றும் சரி வரல எனக்கு, அதனால நான் டவுட் இல்லைன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு போறேன். கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரி, நல்லா செய்வாங்க, கொஞ்சம் சோம்பரமாயிக்கும், பரவாயில்ல. ரைட் ரைட் 12ஆம் கேள்வி. 12ஆம் கேள்வி காணி. ஓகே ரைட் ரைட். காணிங்க 12ஆம் கேள்வி. ஒருவர் ஆண்டுதோறும் 8 வீதம் கூட்டு வட்டிக்கு ரூபாய் 5000. ஒருவர் ஆண்டுதோறும் 9 மணி முடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நாங்க ஒரு 15 கேள்வி செஞ்சுட்டு முடிப்போமேனா? ஓகே தானே எல்லாருக்கும்? இல்லாட்டி முடிப்போமா எப்படி? எனக்குண்டா ஓகே, நான் செஞ்சுட்டே போவேன். எப்படி சொல்லுங்களே யார்? சரி, மெசேஜ போடுவாங்களே. ஓகே 15 கேள்வி செஞ்சு முடிப்போமேனா? ஐயா ஓகே 15 கேள்வி செஞ்சு முடிச்சான்னு சொன்னா நல்ல ஒரு நல்ல நம்பர் ஒன்ல நீண்டான்னு சொன்னா எங்களுக்கு அது தொடர்ந்து செஞ்சுட்டு போகலாம். ரைட் ஓகே காணிங்க 12. ஒருவர் ஆண்டுதோறும் 8 வீதம் கூட்டு வட்டிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்காக கடனுக்கு பெறுகின்றார். இக்கடனுக்காக 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. ரைட். ஒருவர் ஆண்டுதோறும் 8 வீதம் கூட்டு வட்டி. எவ்வளவாம் வட்டி வீதம்? ரைட். வட்டி வட்டி ஹராம். ஹராத்துல எத்தனையோ வகை படிக்கொண்டாங்க, இந்த செய்ய வழியில. ரைட். வட்டி எத்தனை? கூட்டு வட்டி. நாங்க வட்டியை எடுத்துக்கணும்னு சொன்னா வட்டியில வந்து நாங்க 3 வகையான வட்டிகள் படிப்போம். ஹராத்த 3 வகையா படிப்போம். முதலாவது சின்ன காலத்துல படிப்போம். சரி இதுல எழுதுறேன் ப்ளூல. ஆமா ரைட். என்ன சின்ன காலத்துல படிப்போம்? என்ன எளிய வட்டி. சின்ன காலத்துல படிப்போம் எளிய வட்டி. எளிய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும். அதே மாதிரி கூட்டு வட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம், கூட்டு வட்டி. அதுக்கப்புறம் படிப்போம் பினான்ஸுக்கு எடுக்கிற சாமான்கள் சம்பந்தமா. பினான்ஸுக்கு ஒரு சாமான் நாங்க எடுத்தேன்னு சொன்ன வார வட்டி, அது சொல்லுவோம் குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி கணித்தல். அது பெரிய பேர் அது, ஏன்னா ஹராத்துல பெரிய ஹராம். குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி கணித்தல். மீதி முறையின் கீழ் வட்டி கணித்தல். இந்த 3 விஷயமும் நாங்க தலையில நல்லா ஈக்கணும், எப்படி எப்படி செய்யறான்னு சொல்லி. குறைந்து செல்லும் மீதி முறையின் கீழ் வட்டி கணித்தல். வட்டி கணித்தல். நான் இதுல எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் பத்தி கொஞ்சம் பேசுறேன். நார்மலா பேசுறேன், இந்த கேள்விக்காக பேசுறேன். சரி, எளிய வட்டி கூட்டு வட்டி அது பேசினா போதும், பாடம் முடிஞ்சு. எளிய வட்டி கூட்டு வட்டி பாடம் முடிஞ்சு, அது மட்டும் பேசுறேன். குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல். குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல் நான் எஸ்ஏ கேள்வி ஒன்றுல பேசுறேன். இதே பாட்டுல எஸ்ஏல பேசுறேன். குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல் ஈஸியா செய்யலும். சரி, முதல்ல பாவம் எளிய வட்டி, அடுத்தது கூட்டு வட்டி. குறைந்து செல்லும் மீதி முறையில் வட்டி கணித்தல் நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்யறேன்னு சொல்லி சொல்லித்தரேன். ஓகே ரைட். ஓகே முதல்ல பாவம் எளிய வட்டி. எளிய வட்டின்னு சொல்ற என்னன்னு சொன்னா நல்லா ஒரு பேசிக்கான கான்செப்ட் விலையும் கொள்ளுவோம். எளிய வட்டி இல்லாட்டி வட்டி வீதம்னு சும்மா தருவான். வட்டி வீதம் சொன்னாலே எளிய வட்டி தான். அது எளிய வட்டின்னு சொல்ற என்னன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கடன் எடுத்தவங்களே 5000 ரூபாய் கடன். எத்தனை? ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் வட்டி. நான் வீதத்துல சொல்லல, சதவீதத்துல சொல்லல. ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் வட்டி. ரைட். 2 வருஷத்துக்கு வட்டிக்கான நீங்க என்ன செய்யணும்? 2 வருஷத்துக்கு எத்தனை வட்டி வரும்? 400 ரூபாய் வரும். 3 வருஷத்துக்கு எத்தனை வரும்? 600 ரூபாய் வரும். 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 800 ரூபாய் வரும். 5 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 1000 ரூபாய் வரும். வட்டி என்ன செய்யும்? தார எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகளால பெருக்கிறதால எல்லாம் கண்டுபிடிக்கலும். பாருங்க, ஒரு ஆண்டுக்கு 200 ரூபாய் வட்டின்னு சொன்னா 2வது ஆண்டுக்கான வட்டியக்கான நீங்க என்ன செய்வீங்க? 2ஆல பெருக்குவீங்க. 3வது ஆண்டுக்கான வட்டியக்கான நீங்க என்ன செய்வீங்க? 3ஆல பெருக்குவீங்க. 4வது ஆண்டுக்கான வட்டியக்கான நீங்க என்ன செய்வீங்க? 4ஆல பெருக்குவீங்க. 5வது ஆண்டுக்கான வட்டியக்கான நீங்க எத்தனை செய்வீங்க? 5ஆல பெருக்குவீங்க. இது என்ன? எளிய வட்டி. இது என்ன? எளிய வட்டி. இது ஓகே? சேப்பா விளங்கிட்டா? இது சேப்பா. சதவீதம் தேவையில்லை, சதவீதம் புற பேசும். சதவீதம் பத்தி இது விளங்கிச்சா? 200 ரூபாய் அடுத்த வருஷம் 400 ரூபாய் பெருக்கிட்டு போறோம். சும்மா எத்தனை காண்றோம் பெருக்கிட்டு போறோம். அது எளிய வட்டி. ரைட். கூட்டு வட்டின்னு சொல்ற என்னன்னு சொன்னா எப்படி காண்றோம்? உதாரணமா 200 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி. ரைட். 5000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டி. 5000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டின்னு வைங்களே. ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டி. நீங்க 2வது வருஷத்துக்கு வட்டியை காண்ற டைம் என்ன செய்யணும்னு சொன்னா
ரெண்டாவது வருஷத்துக்கு காண்ற டைம் அந்த வட்டி 5200 ரூபாய்க்கு பார்க்கப்படும். 5200 ரூபாய்க்கு பார்க்கப்படும். ரெண்டாவது வருஷத்துக்கு வட்டி கூட்டிக்கொண்டு போகும். ஒரு வருஷத்துக்கு 200 ரூபான்னு சொன்னா அடுத்த வருஷத்துக்கு பாப்பான் 5000 தானே பார்த்து 200 ரூபாய் தந்தான். இப்ப அடுத்த வருஷத்துக்கு பாக்கிட்டு இப்ப உங்களோட பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? இப்ப உதாரணமா டிசம்பர் நீங்க ஜனவரியில நீங்க கடன் எடுக்கிற டிபாசிட் பண்றீங்களே வைப்பு செய்யறீங்க 5000 வைப்பு செய்யறீங்க. டிசம்பர்ல எவ்வளவு ஆயிக்கும்? ஒரு வருஷத்துக்கு தானே வட்டி 5200 ரூபாய் ஆயிக்கும். இப்ப அடுத்த வருஷம் பாப்பான் வட்டி 5000 ரூபாய்க்கு பார்க்க மாட்டான், 5200 ரூபாய்க்கு பார்ப்பான். 5200 ரூபாய்க்கு பார்த்து தான் டிசம்பருக்கு வந்து அதை ஆட் பண்ணி திரும்ப பார்த்து போவான். அது வாரத்தோட கூட்டிக்கொண்டு போவான். அதைத்தான் நாங்க சொல்லுவோம் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். கிளியரா? சும்மா ஜென்ரலா விளையாங்க, சும்மா ஜென்ரலா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி விளையாங்க, சும்மா நோமலா விளையாங்க. மேக்ஸ் கணக்குக்கு புறவு வரும், மேக்ஸ் புறவு விளங்கும். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை படிக்கணும் தானே, ரைட்? இது விஷயங்கள சொன்னவங்களா விளையாங்க, ரைட்? ஏன்னா 200 ரூபாய் கூட்டி போகும். இதான் நான் சும்மா நோமலா சொல்லுவோம் கூட்டு வட்டின்னு சொல்லி, ரைட்? கூட்டு வட்டி வச்சா லாபம் கூட, கூட்டு வட்டி வச்சா லாபம் கூட எளிய வட்டி வைக்கிறத விட. அதுக்கு நீங்க வைக்கமான ஹராம். சரி, ஹராம். அதுதான் பெரிய ராணா போட்டு ஹராம்ன்ற அர்த்தம், சின்ன ராணா இல்லே. ரைட், இப்ப பாப்போம் எளிய வட்டி கூட்டு வட்டி, எளிய வட்டி கூட்டு வட்டி. ரைட், இப்ப என்ன இங்க கேட்டுக்கிற கேள்வி கூட்டு வட்டி கேள்வி. இங்க கேட்டுக்கிற கேள்வி என்ன? கூட்டு வட்டி கேள்வி. ஏன்னா ஒருவர் ஆண்டு தோறும் 8% கூட்டு வட்டிக்கு 5000க்கு 2 ஆண்டுகளுக்காக கடனுக்காக பெறுகிறார். இக்கடனுக்கா 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. நான் முதலாவது காண்றேன், முதலாம் ஆண்டுக்குரிய வட்டியை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா முதலாம் ஆண்டுக்கான வட்டி, முதலாம் ஆண்டுக்கான வட்டி, முதலாம் ஆண்டுக்கான வட்டியை கண்டுபிடிப்போம். முதலாம் ஆண்டுக்கான வட்டி, வட்டி ஹராத்தையும் கலவையும் கற்று மரன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. வட்டியையும் படிச்சுட்டு எழுதிட்டு மறந்துடணும். முதலாம் ஆண்டுக்கான வட்டி எப்படி வரும் சொல்லுங்க? 100 ரூபாய் ஒத்தன் கடனா எடுத்தீங்கன்னு சொல்லி வைப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு கிடைச்சிக்கும்? அவனுக்கு வருஷ முடிவுல 8 ரூபாய் கிடைச்சிக்கும். எவ்வளவு கிடைச்சிக்கும்? 8 ரூபாய் கிடைச்சிக்கும். அவன் நான் கண்டுபிடிக்கிறேன், நல்லா காணிங்க. 100 ரூபாய்க்கு அவனுக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிக்கும்? 8 ரூபான்னு சொன்னா அவன் எடுத்திக்கிறது 5000 ரூபாய், எடுத்திக்கிறது 5000 ரூபாய். அப்ப எவ்வளவு வட்டி கண்டுபிடிப்போம்? பூச்சியத்தை வெட்டுங்க, பூச்சியத்தை வெட்டுங்க, சுருக்குங்க. 50 தர 8, 50 தர 8 எவ்வளவு? 400 ரூபாய். 400 ரூபாய் வட்டி, 400 ரூபாய் லாபம். 5000 விளங்கிச்சா? கிளியரா? ரைட், 400 ரூபாய். இப்ப 2ஆம் ஆண்டிக்கான வட்டியை கண்டுபிடிக்கிறேன். 2ஆம் ஆண்டிக்கான வட்டி, 2ஆம் ஆண்டிக்கான வட்டி, ரைட்? 2ஆம் ஆண்டிக்கான வட்டி அதே மாதிரிதான் வட்டி வீதம் மாறல. 100க்கு 8 சொன்னா, 100க்கு 8 சொன்னா இப்ப பாக்கணும் எப்படின்னு சொன்னா இந்த 5000த்தையும் இந்த 400ஐயும் கூட்டணும். 5000த்தையும் 5000 தான் வைப்பு செஞ்சான், அதோட முதலாம் ஆண்டுல கிடைச்ச வட்டி எவ்வளவு அதையும் கூட்டணும், 400ஐயும் கூட்டணும். கூட்டினா எப்படி வரும்? 100க்கு 8 தர 5000 400 கூட்டினா 5400 வரும். இப்ப பிரிப்போம். 0 வெட்டிப்படும், 0 வெட்டிப்படும். 54 8ஆல பிரிக்கணும் எத்தனை? 54 தர 8, 8 4 32 3 மிச்சம் 8 5 43 43. எஸ், 432 ரூபா, 432 ரூபா, 432. அப்ப என்ன 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி யாது? 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி எவ்வளவு? 432. அதே ஓகே, கிளியர். இதே எளிய வட்டியில கேட்டீங்கன்னு சொன்னா, எளிய வட்டியில கேட்டீங்கன்னு சொன்னா 2ஆம் ஆண்டிக்கான வட்டி எவ்வளவு? 2ஆம் ஆண்டிக்கான வட்டியும் 400 ரூபாய் தான் வந்திக்கும். மொத்த வட்டியில கூட்டுத்தொகை எத்தனை வந்திக்கும்? 800 ரூபாய் வந்திக்கும். எளிய வட்டியில கேட்டேன்னு சொன்னா கூட்டு வட்டினால என்ன செய்வோம்? திரும்ப அந்த 400 கூட்டி திரும்ப கூட்டிட்டு போவோம், திரும்ப 400 கூட்டி திரும்ப கூட்டி செஞ்சுட்டு போவோம். இதே மூன்றாம் கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகுது. சரி, ரைட். 3ஆம் ஆண்டிக்கான வட்டி நீங்க கேட்டா என்ன செய்வீங்க? 3ஆம் ஆண்டிக்கான வட்டி அதேதான். 3ஆம் ஆண்டிக்கான வட்டி, 3ஆம் ஆண்டிக்கான வட்டி, 3ஆம் ஆண்டிக்கான வட்டி எப்படி வரும்? 100 மேல் 8 தர, 100 மேல் 8 தர கூட்டணும். எப்படின்னு சொன்னா 5400ஐயும் 432ஐயும் கூட்டி காணணும். 5400ஐயும் 432ஐயும் கூட்டி காணணும். அப்ப எப்படி வரும்? 100க்கு 8 தர சுருக்கம் 5832. ஏதாவது சுருக்கினான்னு சொன்னா ஆன்சர் வரும். அது சுருக்க தெரியும் எனக்கு, அது ஆன்சர் வரும். கிளியரா? ஓகே, விளங்கிச்சா? கூட்டு வட்டியும் எளிய வட்டியும் அவ்வளவு பாடம் முடிஞ்சு. அவ்வளவுதான். கூட்டு வட்டி எளிய வட்டி பாடம் முடிஞ்சு. இந்த கான்செப்ட் ஒழுங்கா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா கேள்வி எப்படி வந்தாலும் செய்வீங்க, எப்படி வந்தாலும் செய்வீங்க. ரைட்?
குறைந்த விதிமுறையின் கீழ் வட்டி கணித்த நான் அழகா சொல்லித்தரேன். அதை குழப்பி கொள்ள வேணா, அதை அழகா சொல்லித்தரேன். அது வேற கான்செப்ட். இதே பாட்டுல வரும். நான் 2019 தொடர்ந்து செய்யறேன். இதுலயே நான் சொல்லித்தரேன் குறைந்து செல்லும் விதிமுறையின் கீழ் வட்டி கணித்தல். ஓகே, கிளியர்? ரைட், ஓகே, ரைட், டன். ரைட், 13வது கேள்வி. 13வது கேள்வி 9:30 முடிப்போம். எத்தனை கேள்வி செஞ்சு அத்தனை கேள்வி முடிப்போம். ரைட், 13வது கேள்வி நல்லா காணிய. 13வது கேள்விய ரைட், 13வது கேள்வி. ரைட், 13வது கேள்வி பாருங்க. 13வது கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு வட்ட நாட்பக்கல் கேள்வி. 13வது கேள்வி என்ன? வட்ட நாட்பக்கல் கேள்வி. நான் பார்த்தோன்னே சொன்னேன் ஒரு வட்ட நாட்பக்கல்னு சொல்லி. நல்லா கவனிச்சு கொள்ளணும். வட்ட நாட்பக்களுக்கும் நாட்பக்களுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்னு சொல்லி விளக்கும். சும்மா நாட்பக்கல் இல்லாட்டி வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் சொல்ற என்னான்னு சொன்னா நான் வரைஞ்சே காட்டுறேன், விளங்கி கொள்ளுங்க. தேற்றம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, வரைஞ்சே காட்டுறேன், தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நாட்பக்கலுக்கு எத்தனை மூளை இருக்கும்? உதாரணமா சதுரம் எத்தனை மூளை? ஒரு மூளை, 2, 3, 4 மூளை. உச்சரிப்பு சரிதானே? ரைட், ஒரு நாட்பக்கலுக்கு எத்தனை மூளை இருக்கும்? 4 மூளை. இந்த 4 மூளையும் ஒரு வட்டத்திட பரிதியில் அமைஞ்சான்னு சொன்னா அதைத்தான் நாங்க சொல்லுவோம் வட்ட நாட்பக்கல். அதுக்குதான் புதிய பேருன்னு சொல்லி அனுப்போம், வட்ட நாட்பக்கல். பாருங்க, உதாரணமா இங்க ஒரு மூளை, இங்க ஒரு மூளை, இங்க ஒரு மூளை, இங்க ஒரு மூளை. பாருங்க பாருங்க, இந்த 4 மூளையும் ஒரு வட்டத்திட பரிதியில் அமைஞ்சிக்குது. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் வட்ட நாட்பக்கல்னு சொல்லி. வட்ட நாட்பக்கல் சொல்லி. ரைட், இப்ப 2 கான்செப்ட விளங்கி கொள்ளும். வட்ட நாட்பக்கல் 2 தேட்டம் தான். கூடிக்குதோ தெரியா? என்ன தெரிஞ்ச 2. ரைட், வட்ட நாட்பக்கல் சொன்னா என்ன? இப்ப உதாரணமா உங்கள்ட்ட கேட்கிறான், ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் என நிறுவுக அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே. ரைட், எப்படிடா நிறுவுரை? வட்டத்துல வரைஞ்சு காட்டணுமா? எஸ், 2 தேற்றம் மீது அந்த தேற்றத்தை காட்டினா போதும். ரைட், வட்ட நாட்பக்கல் எப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளணும். வட்ட நாட்பக்கல் ஒன்ற எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. எதிரெதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்படின்னு சொன்னா இந்த கோணத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்? 180 வரணும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் கூட்டினா எத்தனை வரணும்? 180 வரணும். உதாரணமா இது 20 பாகைன்னு வைங்களே, இது எத்தனை பாகை? 160 பாகை. இது உதாரணமா 30 பாகைன்னு வைங்களே, இந்த கோணம் எத்தனை? 150 பாகை. பாருங்க, கூட்டினா 2ஐயும் கூட்டினா 180, 2ஐயும் கூட்டினா 180, 2ஐயும் கூட்டினா 180 வரணும். 180 வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வட்ட நாட்பக்கல். கான்செப்ட் லேசி. அதே மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இத வட்டத்துல வர வட்ட நாட்பக்கல், வட்ட துண்ட கோணங்கள், அரைவட்ட கோணம் அப்படி எல்லாம் வருதுன்னு வட்டத்துள்ளுக்கு வர கோணங்கள். அதே மாதிரி நிறுவல் இன்ட்ரெஸ்டா நான் உங்களோட வயசுல இன்ட்ரெஸ்டா செஞ்ச கேள்வி எத்தனை இத வட்டத்துள்ளுக்கு வர நிறுவல் எல்லாம் இன்ட்ரெஸ்டா செஞ்சேன். ஏன்னா நிறுவல் லேசி, அதனால வேற ஒன்றும் இல்லை. அதுல நிறுவல் லேசி. வட்ட நாட்பக்கல் சொன்னேன்னா எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையா இருந்தால் அது ஒரு வட்ட நாட்பக்கல். எதிரான கோணம் கொடுத்தா கஷ்டமா இல்லே? அது கஷ்டமா இல்ல. அதே மாதிரி ஒரு வட்ட நாட்பக்கல் எப்படின்னு சொன்னா நல்லா காணிச்சு கொள்ளணும். ஒரு வட்ட நாட்பக்கல் ஒரு பக்கத்தை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம் ஒரு பக்கத்தை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். நல்லா காணிச்சு கொள்ளணும். அகக்கோணத்துக்கு எதிரான கோணத்துக்கு சமன் அப்படின்னு சொன்னா இந்த கோணத்துக்கு அகமீற கோணத்தை பாருங்க, இந்த கோணத்துக்கு எதிரான கோணம் எந்த கோணம்? இந்த கோணத்துக்கு சமன். உதாரணம் இது 20 பாகைன்னு சொன்னா இந்த கோணம் எத்தனை? 20 பாகை. அதே மாதிரி இத பக்கத்தை நீட்டினேன்னு வைங்களேன், இத பக்கத்தை நீட்டினா இது 30 பாகைன்னு சொன்னா அகத்துக்கு எதிரான கோணம் இந்த கோணம் எத்தனை? 30 பாகை. இது 2 தேற்றம் தான், ஒரு பாடம் முடிஞ்சு. இது 2 தேற்றம் தான், ஒரு பாடம் முடிஞ்சு. என்னன்னா அகத்தெதிர் கோணங்கள் எதிரான கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைன்னு சொன்னா ஒரு வட்ட நாட்பக்கல். அதே மாதிரி ஒரு நாட்பக்கலை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன்னு சொன்னா அது ஒரு வட்ட நாட்பக்கல். இப்ப வட்ட நாட்பக்கல் நிறுவாண்டோன்னு யோசிச்சப்படாதே, வட்டம் வரைஞ்சு தேவையில்லையா? 2 எதிரான கோணங்கள் 2 கண்டுபிடிங்க, 2 கூட்டுத்தொகை 180 காட்டுங்க, நிறுவினாச்சு. அதான் நிறுவல். ரைட், அதே மாதிரி தேற்றம் தலையில இருந்துச்சுன்னு சொன்னா, தேற்றம்னு சொன்னா உங்களுக்கு விஷயம் விளங்கிச்சுன்னு சொன்னா, எப்படி வந்து விஷயம் விளங்கிச்சு சொன்னா நிறுவல் லேசி. ஓகே, இது ஓகே தானே? ரைட், ஓகே, ரைட், டன். இப்ப உங்களுக்கு ஆன்சர் அழகா வந்திக்குமா? நான் சொல்ல தேவையில்ல, ஆன்சர் அழகா வந்திக்கும். சொல்லுங்க பாக்கலாம். எக்ஸ்ட பெருமானம் எத்தனை? எக்ஸ்ட பெருமானம்
பெருமானம் எத்தனை வரும்? 70. அதை பாப்போம். 70. நான் சொல்ல தேவையில்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு விளங்கிக்கும். இப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் அதை பார்த்தோன்னே விளங்கிக்கும். நான் சொன்ன கான்செப்டை வச்சுட்டே அவனுக்கு அதான் செய்ய இயலுமே. ரைட், பரவாயில்ல, நான் சொல்றேன் இந்த கடமை. ஆனா உன் டேலண்டே நீங்க மாஸ்டர் செஞ்சிட்டீங்க. ரைட், ஓகே. வட்ட நாட்பக்கல் ரைட், ஓகே, கிளியர். நாட்பக்கல் நீட்டேன்னு ஒரு பக்கத்தை ரைட். இத ABE யா ABE CD ரைட். இப்ப இந்த கோணத்துல பெருமானம் 70 பாகையாம், இந்த பெருமானம் X பாகையாம், இது Y ஆம். சும்மா குழப்பறானப்பா. 120 சரி, குழப்பறான்னு சும்மா கேள்வி கேட்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் நினைச்சு பாருங்க. ரைட், எக்ஸா கண்டுபிடிப்போம். பாருங்க, நான் சொன்னேன் 2 தேற்றம் தலையில சொன்ன எக்ஸா கண்டுபிடிக்க லேசி. முதலாவது தேற்றம் என்ன? வட்ட நாட்பக்கட்ட ஒரு பக்கத்தை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமம். பாருங்க, இதை நீட்டக்கிட்ட வார புறக்கோணம் அகத்துக்கு எதிரான கோணத்துக்கு சமன். அப்ப எக்ஸ் சமன் எத்தனை? 70 பாகை. பாபா மை ஆன்சர். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், அதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்க, மத்தபடிக்கு டேலண்ட் இல்லாம இல்ல. சரி, எக்ஸ் சமன் 70 பாகை. அதே மாதிரி அடுத்த திட்டம் என்ன? எதிரான கோணங்களை கூட்டினா எத்தனை வரணும்? 180 வரணும். பாருங்க, இந்த கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். அப்ப 120 சக y சமன் எத்தனை? 180 பாகை. அப்ப y சமன் எத்தனை? 180 சய 120 சமனுக்கு இங்கல வரும் எத்தனை பாகை? 60 பாகை. உங்களுக்கு தெரியும், இதையும் கூட்டினா 180 வரும்னு சொன்னா இது 120 சொன்னா இது எத்தனை வரணும்? 60 பாகை. y 60 பாகை. ரைட், கிளியர்? சார் 2 தேற்றம் தலையில சொன்னா செஞ்சுட்டு போலாம், அவ்வளவுதான். வட்ட நாட்பகல் தான். வட்ட நாட்பகல் சம்டைம் நீங்க படிச்சு ஈக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். வட்ட நாட்பகல், அது போற தொடலி, அது போற அமைப்பு. ரைட், ஓகே. நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா பெருமானம் கண்டுபிடிக்க லேசி. பாருங்க, நான் சொன்னேன் வட்ட நாட்பகல், இது ஒரு வட்ட நாட்பகல். பாருங்க 4 மூலையும் வட்டத்துல பரிதியில இருக்குது. 4 மூலையும் வட்டத்து பரிதியில, அப்ப வட்ட நாட்பகல். ரைட், பாருங்க இந்த பக்கத்தை நீட்டிக்குது. ரைட், நீட்டக்கிட்ட வார இந்த கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். அப்படி சொன்னா இந்த கோணத்துக்கு எதிரான கோணம், இந்த கோணத்துக்கு உள்ளுக்கான கோணம் அகக்கோணம் சொல்லும். இந்த கோணத்துக்கு அகக்கோணம் இது, இந்த கோணத்துக்கு எதிரான கோணத்துக்கு சமன். அப்ப பாரு, இந்த கோணத்துக்கு எதிரான கோணம் என்ன? எக்ஸ். அப்ப எக்ஸ் சமன் 70 பாகை. எக்ஸ் சமன் 70 பாகை. கிளியரா? யாரு? ஆமினாவா அஸ்மினாவா கேட்டீங்க? ஓகேயா, சரி. இவ்வளவுதான் கான்செப்ட். மிச்சம் யோசிக்க தேவை, மிச்சம் யோசிக்க வேணும். ஓடோடு மிச்சம் யோசிக்க வேணும். நார்மலா யோசிங்க. சரி, ஏன்னா யோசிக்கிறதுக்கு இன்னும் விஷயம் ஈகுது. நீங்க ஹையர் ஸ்டடீஸ் அப்படி எல்லாம் போக்கிட்ட யோசிப்பீங்க. ரைட், அதுக்கு அநியாயம் நான் என்ன மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சேன்னு நீங்க போகிட்ட மேல போகிட்ட ரிசர்ச் அதெல்லாம் செய்யற ஐடியா இல்லைன்னு சொன்னா யோசிப்பீங்க, பெருசா யோசிப்பீங்க. ரிசர்ச் எல்லாம் புதிய கான்செப்டும் நீங்க யோசிக்க கிட்ட பெருசா யோசிப்பீங்க. இதுக்கு பெருசா யோசிக்க தெரியல. தியேட்டர் தந்திக்கினா கேள்வி 4-5 செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வந்தாச்சு, அவ்வளவுதான். ரைட், அதே மாதிரி நாங்க ஒரு புதிய கான்செப்ட் உருவாக்க போனா கஷ்டம். சரி, அதனால கொஞ்சம் விளங்கிக்கணும். யாரோ உருவாக்கின கான்செப்ட எங்களுக்கு செஞ்சுட்டு போற லேசி, அதே மாதிரி நாங்களே ஒரு கான்செப்ட் உருவாக்கி செய்யறது கஷ்டம். சரி, அனுபவம் தான் பேசுதா. ரைட், ஓகே. இது கிளியர் தானே? வட்ட நாட்பக்கல்ல எதிர் கோணங்கள் 180. 14 பாருங்க. ஒரு குறித்த பாடசாலையில் சித்திரம், நடனம், சங்கீதம் எனும் பாடங்களை கற்கும் மாணவர்கள் வட்ட வரைப்பினால் வகை குறிக்கப்படுகின்றனர். வட்ட வரைப்பு நாளை ஒரு வட்ட வரைப்பு கேள்வி காணப்படுகின்றனர். சங்கீதத்தை கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 45 எனின் நடனத்தை கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? என்னமா? நடனத்தை கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை லேசா செய்ய இது வட்ட வரைப்பு. நாங்க வரைப்புகள் பலவிதம். நான் வரைப்புகள்ல பலவிதத்தை பத்தி பேசல. ஏன்னா வரைப்புன்னு சொல்ற பெரிய கான்செப்ட், அது தனியா பேசணும். அது ஆனா நான் இப்ப வட்ட வரைப்பு சொன்னவங்களா பேசுறேன். பாருங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு வட்ட வரைப்புல சொல்லுகிறார், சங்கீதத்தை கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை 45. சங்கீதத்தை கற்கும் மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனையா? 45. சங்கீதத்தை கற்கும் மாணவர் எண்ணிக்கை 45. அப்படி கேள்வி கேட்கிறோம். டக்குன்னு பாருங்க, கேக்குது இல்லையா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? சிராஜ் கேக்குதா நான் பேசுறேன்? பிரதர், ஒரு பொடியன் டவுட் ஒன்று கேட்டாரு, உங்களுக்கு கேட்கலன்னு சொன்னேன்.
நான் பேசுறது கேக்குதா? கேர்ள்ஸ் ஓகே, பாய்ஸ் கேக்குதா நான் பேசுறேனா? சிராஜ் கேக்குதானே வாய்ஸ்? கேக்குதா நான் பேசுறது? மெசேஜ போடுங்க. ஓ ஓ நான் பேசுற கேக்குதா இல்லையா? ஓ கேக்குது கேக்குது. ஓகே இன்ஃபாஸ் டவுட் என்னன்னு சொன்னா கேளுங்க, கொஞ்சம் இருங்க. பிரதர் இங்க சின்ன ஒரு ப்ராப்ளம். நான் பேசுற கேக்குதா? ரைட் ஓகே 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 ரைட். அடுத்த கேள்வி கவனிங்க. வட்ட வரைப்பு இதோட முடிச்சு அடுத்த கேள்வியா முடிக்கும். சரி, வட்ட வரைப்பு நல்லா கவனிச்சுக்கணும். வட்ட வரைப்புல தந்தான்னு சொன்னா ரைட், வட்ட வரைப்புல தந்தான்னு சொன்னா நல்லா காணிங்க. ஃபர்ஸ்ட் காணிங்க, சங்கீதம் படிக்கிறவங்க 45 பேரா அப்படின்னு சொன்னா முதலாவது வட்ட வரைப்புல கண்டறிங்க சங்கீதம் படிக்கிறவங்களோட பாகை எத்தனைன்னு சொல்லி கண்டுபிடிங்க. என்ன தெரியும்? வட்ட வரைப்புல வார மொத்த பாகை எத்தனை பாகை? 360 பாகை. அப்படின்னு சொன்னா சங்கீதம் படிக்கிறாக்களையும் நடனம் படிக்கிறாக்களையும் சித்திரம் படிக்கிறவங்களையும் கூட்டினா எத்தனை வரணும்? 360 பாகை வரணும். எத்தனை பாகை வரணும்? 360. இதன வட்டம். ரைட், இதுல தந்திக்குது இவர் எத்தனை பேர்? 120 பாகை. 120 பாகை. இது தந்திக்குது எத்தனை? 90 பாகை. சங்கீதம் 90 பாகை. நடனம் சித்திரம் 120 பாகை. அதே மாதிரி நடனம் தந்திக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கோணத்தை கண்டுபிடிங்க. கோணத்தை தான் நான் ஆட்களா சொல்லிப்பான். ரைட், முதல்ல கண்டுபிடிங்க. இப்படி தந்தா சொன்ன என்ன கோணம்? 90 பாகை. 90 பாகையில வாரவங்க எத்தனை பேராம்? 45 பேராம். முதல்ல என்ன? 90 பாகையில வாரவங்க எத்தனை பேராம்? 45 பேராம். ரைட், சாரி 210. சாரி 210. ரைட், 90 பாகையில வாரவங்க எத்தனை பேர்? 45 பேர். அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் ஒரு பாகைக்கு எத்தனை பேர் வாரன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். ஒரு பாகைக்கு எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறேன். அப்ப ஒரு பாகை எத்தனை வகை குறிக்கும் சொன்னா நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க. 90 டொஃபீட விலை 45 ரூபான்னு சொன்னா ஒரு டொஃபீட விலைக்கான நான் என்ன செய்யணும்? 45 கீழ் 90ன்னு வரும். 45 கீழ் 90. நான் ஒரு பாகைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, 90 பாகை 45 பேரை வகை குறிக்குது. அப்ப ஒரு பாகை எத்தனை பேரை வகை குறிக்கும்? எத்தனை பேர்ன்ற யோசிக்க எத்தனை வகை குறிக்கும்? எத்தனை? 45 கீழ் 90. ரைட், இப்ப கேக்குறான் நடனம் எத்தனை பேர்ன்னு கேக்குறான். நடனம் எத்தனை பேர்? நல்லா கணிச்சுக்கொள்ளுங்க. இப்ப என்ன செய்யுங்க? இந்த கோணத்தை கண்டுபிடிங்க. இந்த கோணத்தை கண்டுபிடிங்க. எனக்கு தெரியும் முழு கோணத்தையும் கூட்டினா 360க்கு சமன். 360க்கு சமன். அப்ப நான் என்ன செய்றேன்? இந்த கோணத்தை காண என்ன செய்றேன்? இந்த கோணத்தையும் கூட்டி 360ல இருந்து கழிக்கிறேன். கழிச்சான்னு சொன்ன என்ன வரும்? இந்த கோணம் வரும். இந்த கோணத்தை நான் தீட்டான்னு வைக்கிறேன். பயந்திரவானம் தீட்டா. ரைட், என்ன செய்றேன்? 360ல இருந்து கழிக்கிறேன். இந்த கோணத்தையும் கூட்டி 210ஐயும் 90ஐயும் கூட்டி கழிக்கிறேன். கழிச்சு எத்தனை வரும்? 360 210 90 எத்தனை? 300. 360ல 300 போன எத்தனை? 60 பாகை. அப்ப நடனத்தை வகை குறிக்கிற அவங்க பாகை எத்தனை? 60 பாகை. எனக்கு தெரியும்
ஒரு பாகைய 45 மேல் 90 வகை குறிக்குதுன்னு சொன்னா 60 பாகைய எத்தனை பேர் வகை குறிப்பாங்க? எனக்கு தெரியும் ஒரு டொஃபீட வேலை 45/90 சம்திங் ஏதோ உண்டு. 45/90 சொன்னா 60 டொஃபீட வேலை எவ்வளவு கண்டுபிடிக்க தெரியும் எனக்கு. என்ன செய்யணும்? 60ஆல பெருக்கணும். சோ 45/90 60ஆல பெருக்குங்க. 45/90 60ஆல பெருக்குங்க. சுருக்கம் நல்லா கணிச்சுக்கோங்க. சுருக்கிறத பாருங்க. 90 45 சுருக்கினா வரும் 1/2 வரும். அப்ப ஆன்சர் எப்படி வரும்? 60/2. 60 2ஆ பிரிச்சா 30 பேரை வகை குறிப்பாங்க. எத்தனை பேரை வகை குறிப்பாங்க? 30 பேர். அதே மாதிரி சித்திரத்தை வகை குறிக்கிறவங்க கேட்டா எப்படி செய்யணும்? எனக்கு தெரியும் 45/90 எத்தனையால பெருக்கணும்? 45/90 பெருக்குங்க 210ஆல பெருக்கின சொன்னா எப்படி வரும்? 45/90 வெட்டினா 1/2 தர 210 எப்படி வரும்? 210/2 அது சமன் எத்தனை? 210 2ஆ பிரிச்சா 105 பேர். 105 பேரை வகை குறிப்பாங்க. 105 பேரை வகை குறிப்பாங்க. கிளியர்? பெஸ்ட்டுக்கு வட்ட வரைப்பு தந்தேன்னு சொன்னா கோணத்தை கண்டுபிடிங்க. கோணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு போற ஒரு கேள்வியா செஞ்சுட்டு போங்க. அதுக்கு போற ஒவ்வொரு கேள்வியா செஞ்சுட்டு போங்க. கிளியரா? கிளியர்? ஓகே ஓகே. வட்ட வரைப்பு விளங்கி கொள்ளுங்க. சம்டைம் பார்ட் 1ல கேட்பான், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல கேட்பான். ஸ்ட்ரக்சர்ல கேட்டான்னு சொன்னாலும் ஓகே செய்ய இயலும். ரைட் ஓகே. 15வது கேள்வியை காணிங்க. 15வது கேள்வி 9 27 81 எனும் பெருக்கல் விருத்தியின் 6ஆம் உறுப்பை 3இன் வலுவாக தருக. கண்டுபிடிப்போம். பெருக்கல் விருத்தி கூட்டல் விருத்தி, ரெண்டு விருத்தி இது. பெருக்கல் விருத்தி கூட்டல் விருத்தி நான் விரிவா சொல்லல, சரியா? சும்மா நோமலா பேசுவோம். நாங்க இது சம்பந்தமான கேள்விகள் போக்கிட்ட எஸ்ஐ கேள்விகள் போக்கிட்ட ஃபுல்லா சேர்ந்து சொல்றேன். நல்லா கவனிங்க. 9 27 81 நல்லா கவனிங்க. பெருக்கல் விருத்திக்கும் கூட்டல் விருத்திக்கும் டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னா, பெருக்கல் விருத்தின்னு சொல்றது ஒரு மாறாத ஒரு நம்பரால பெருக்கப்பட்டு கொண்டு போகும். உதாரணமா பாருங்க 9ஓட 3 பெருக்கப்பட்டு 27 வருது. திரும்ப 27ஓட 3 பெருக்கப்பட்டு 81 வருகிறது. மாறாத ஒரு நம்பரால பெருக்கி கொண்டு போனேன்னு சொன்னா அதை நாங்க பெருக்கல் விருத்தின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பெருக்கல் விருத்தி. பெருக்கல் விருத்தி ஒன்ற இது என்ன? எத்தனாம் உறுப்பு? முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு, 3ஆம் உறுப்பு, 4ஆம் உறுப்பு, 5ஆம் உறுப்பு, 6ஆம் உறுப்புன்னு போகும். இப்ப கேக்குறான், இப்படி விருத்தியில 1000ஆம் உறுப்பை காண்க அப்படி கேட்டா எப்படி சொல்லுவீங்க? இது வரைக்கும் எழுதிட்டு போவீங்களா? 1000 வரைக்கும் எழுதி பேர் கண்டுபிடிப்பீங்க இல்ல. அதுக்குத்தான் நாங்க எண்ணாம் உறுப்பை காண்றது பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பை காண்டல். பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பை காண்றதுக்கான ஒரு தொடர் கொண்டு இது பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பு. பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பை கண்டுபிடிக்கிற ஒரு சமன்பாடு ஒன்று இது. எண்ணாம் உறுப்பு யோசிக்கப்பட, எண்ணாம் உறுப்பு ஏதோ உறுப்பு, அது யோசிக்கப்பட. அதோட சமன்பாடு என்ன? Tn சமன் n term இங்கிலீஷ். ஓகே, a r சுட்டில n சாய உண்டு. இதுதான் எண்ணாம் உறுப்பை காண்ற சமன்பாடு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். Tn சமன் இந்த சமன்பாடுகள் இருந்தாலே போதும், அழகா கேள்வியை செஞ்சுட்டு போகலாம். சரி, Tn சமன் ar n சாய உண்டு. இங்க ஏன்னு சொல்றது என்ன? முதல் உறுப்பு. அதே மாதிரி ஆர் என்று சொல்றது என்ன? பொது விகிதம். ஏ என்று சொல்றது என்ன? முதல் உறுப்பு. ஆர் என்று சொல்றது என்ன? பொது விகிதம். பொது விகிதம் என்று சொல்றது என்னண்டா? பொது விகிதம் சொன்னா நல்லா கணிச்சுக்கொள்ளணும். பொது விகிதம்டா 2ஆம் உறுப்ப முதலாம் உறுப்பால பிரிச்சா, இல்லாட்டி 3ஆம் உறுப்ப 2ஆம் உறுப்பால பிரிச்சா, இல்லாட்டி 4ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்பால பிரிச்சா வாரதத்தை நாங்க சொல்லுவோம் பொது விகிதம்னு சொல்லி. பொது வித்தியாசம், பொது விகிதம் என்ன குழப்பப்படும்? வித்தியாசம்டா கழிச்சா வாரது, பொது விகிதம்னு சொல்றது பிரிச்சா வாரது. அப்ப 27 9ஆல இப்ப சரிதானே? இதான் சமன்பாடு. பெருக்கல் விருத்தி ஒன்றுட எண் உறுப்பை காண்றதுக்கான சமன்பாடு. இப்ப கேட்டிக்கிற எத்தனாம் உறுப்பு? எண்ணாம் உறுப்புன்னு சொன்ன எத்தனை? எண்ணுக்கு பதில்ல 8ஆம் உறுப்புன்னு கேட்டா 8 போட்டா ஆன்சர் வரும். 9ஆம் உறுப்புன்னு சொன்னா எண்ணுக்கு பதில் 9 போட்டா ஆன்சர் வரும். 1000ஆம் உறுப்புன்னு கேட்டா எண்ணுக்கு பதில் 1000 போட்டா ஆன்சர் வரும். அவ்வளவுதான். இப்ப கேட்டிக்கிறான் எத்தனாவது உறுப்பு? 3ஆம் உறுப்பா 6ஆம் உறுப்பு. 6ஆம் உறுப்பை கேட்டிக்கிறான். 6ஆம் உறுப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். அதே சமன்பாடு தான் பாருங்க. Tn சமன்
AR எண் சய உண்டு. பிரதிட்டு போட்டதை நான் எழுதி கொள்றேன் பாருங்க. ஏன்னு சொல்றது என்ன? A சமன் என்ன? முதல் உறுப்பு எத்தனை? 9. ஆறுன்னு சொல்றது என்ன? பொது விகிதம் சொன்ன நான் சொன்னேன் 2ஆம் உறுப்ப 1ஆம் உறுப்பால பிரிங்க. அப்ப 27 9ஆல பிரிங்க. பிரிச்சா வாரது என்ன? 27 9ஆ பிரிச்சா 3. பொது விகிதம் எத்தனை? 3. எண்ணு சொல்றது என்ன? எத்தனையாம் உறுப்பு அவன் கேட்டிக்கிறானோ அதுதான் எண்ணுக்கு சமன். இதுல கேட்டிக்கிற எத்தனை? 6ஆம் உறுப்பை கேட்டிக்கிறான். அப்ப எண் சமன் எத்தனை? 6. சோ பிரதிடுங்க. எப்படி வரும்? T எண்ணுக்கு பயில போடுங்க 6 சமன் ஏக்கு பயில போடுங்க. A சமன் எத்தனை? 9 தர Rn சய உண்டு 3 3 எண் சய உண்டு எண் வந்து 6 சய உண்டு. ரைட் பிரதிட்டுனா ரைட் 9 தர 3 6 உண்டு போன எத்தனை வரும்? 3 5. ரைட் அவன் கேட்டிக்கிற கேள்வி நான் பெருமானத்துல கேட்டிக்கிறான். 3 வலுவாக தர சொல்லிக்கிறான். 3 வலுவாக. ரைட் பாருங்க 3 வலுவா கொடுப்போம். 9 3 வலுவா எழுதியாலும் எப்படி வரும்? 3 வர்க்கம் தர 3 5 வரும். 9 எழுதினா 3 வர்க்கம் அதோட 3 5. ரைட் சொல்லுங்க. சமனான அடிகள் பெருக்கப்படகிட்ட சுட்டிகள் என்ன செய்யணும்? கூட்டி போடணும். அப்ப எத்தனை வரும்? 3 2 5 எத்தனை? 7. இதத்தான் TR 3 வலுவாக கொடுத்துட்டோம். TR 3 வலுவாக கொடுத்துட்டோம். 3 7 விளங்கிச்ச? சும்மா சுருக்கிட்டு போறது. சாம்பாடை போட்டு சுருக்கிட்டு போறது. நல்லா விளங்கணும். பெருக்கல் விருத்தி ஒன்றுட எண் உறுப்பை காண்றதுக்கான சாம்பாடு எப்படி? TN சமன் AR என் சய உண்டு. ஏன்னு சொல்றது முதல் உறுப்பு, ஆறுன்னு சொல்றது பொது விகிதம். 2ஆம் உறுப்பை 1ஆம் உறுப்பால பிரிச்சா வாரது பொது விகிதம். அப்படின்னு சொன்னா பெருக்கப்பட்ட எண், மாறாம பெருக்கப்பட்ட எண்ணை தான் பொது விகிதம் சொல்லுவோம். அதே மாதிரி என்னன்னு சொல்றது எத்தனையாம் உறுப்போ அத்தனாம் உறுப்போ எண்ணு பயில போட்டா கிளியர். ஓகே சரியா? நான் இது சம்பந்தம் இன்னும் விரிவா படிப்பேன். இன்னும் விரிவா சொல்லி தரேன். எஸ்ஏக்கு போனேன்னு சொன்னா விரிவா சொல்லித்தாரு. விரிவா பேசுவேன். சரி, கூட்டல் விருத்திய பத்தி பேசுவேன், பெருக்கல் விருத்திய பத்தி பேசுவேன். இப்ப சும்மா MCQ செய்யறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சமன்பாடை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்காதீங்க. சமன்பாடு தேவைப்படும். ரைட் ஓகே ரைட். என்ன சார் டவுட்ஸ் இருந்தான்னு சொன்னா கேட்கலாம். டவுட் என்ன சார் இருந்தான்னு சொன்னா கேட்கலாம்.